Section 14 income 5 heads of income அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுது. 5 heads of income. Section 14. அதில் section 15, 16, 17 these 3 sections are for finding the income from salary. Okay, income from salary என்ன பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வரப்போகுது இல்லையா? நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு தெரியாதா, சொன்ன டேக்ஸ் போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் there may be lots of confusions may arise. Only 3 sections but lengthiest chapters. பேசிக் சேலரின்னு கொடுப்பாங்க, டிஎன்எஸ் அலவன்ஸ்ன்னு கொடுப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம் லைக் கிராஜுவிட்டி, பிஎஃப், பென்ஷன். ஒர்க் பண்ணும்போது அலவன்சஸ் கொடுத்துருக்கலாம், யூனிஃபார்ம் அலவன்சஸ், மெடிக்கல் அலவன்சஸ் அண்டு கார் அலவன்ஸ், ஃப்ரீயாக கார் கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அப்படி இட்ஸ் நாட் ஓன்லி பேயிங் த சேலரி. எம்ப்ளாய்க்கு ஒரு கன்சாலிடேட்டர் 25,000 கொடுத்தா இதெல்லாம் வரும்போது உண்மையிலுமே என்ன சேலரி, ஒவ்வொரு பார்ட்லையும் சில டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். Section 15 is talking about the charging section. Okay, chargeability. Okay, income tax la idu chargeable அப்படிங்கிறதுக்கு section 15 ல சில conditions கொடுத்திருக்காங்க that should be followed. எப்ப சார்ஜ் பண்றாங்க, salary வாங்குனாக்க எப்ப tax போடணும், அந்த salary எல்லாமே taxable அப்படி சொன்னாக்க சில deductions நீங்க claim பண்ணிக்கலாம், சில டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் சேலரினா என்னென்னு கன்ஃபியூஷன்ஸ் வருதே சார், நோ நீட் டு ஒரி அபவுட் தட். தட் சேலரி இஸ் டிஃபைன் அண்டர் செக்ஷன் 17. சேலரி இஸ் டிஃபைன் அண்டர் செக்ஷன் 17. இதில் சேலரியில் சில சேலரிஸ் வந்து எக்ஸம்டட் ஃபாலிங் அண்டர் செக்ஷன் 10. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நம்ம தனியாக பார்க்க போகிறதில்ல, ரிலேட்டட் ஹெட்ஸ்லேயே அது வந்துடும். அதை நம்ம ஒன் ஆஃப்டர் ஒன் பார்த்துட்டோம்னாலே மாஸ்டர் ஆகிடுவோம். நோ நீட் டு ஸ்டடி இட் செப்பரேட்லின்னு சொன்னோம். ஹியர் வி வில் பி டீலிங் அரௌண்ட் ஒரு 10 to 12 எக்ஸம்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி ஸ்டடிட் ஹியர். நவ் as you know we have 2 tax regime. One is default tax regime where tax is leviable under section 115 BAC 1A. Another one is opt out optional tax regime. Optional tax regime வேணா அதுல போய்க்கலாம். So tax regime. So the lots of changes happen only due to this change. Okay, default வரும்போது பல டிடக்ஷன்ஸ் நீங்க விட்டு கொடுக்கணும். ஆப்ஷனல் டேக்ஸ் regime பல டிடக்ஷன் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் டேக்ஸ் ரேட் வந்து ஆப்ஷனில் ஜாஸ்தி இருக்கும். அப் டு 2.5 lakhs வரைக்கும் நெல், அதுக்கு மேலே 5 lakhsக்கு மேலே 10 lakhs வரைக்கும் 20, அதுக்கு மேலே போச்சுன்னா 13 வந்துடும். பட் டிஃபால்ட்டில் வரும்போது 3 lakhs வரைக்கும் கிடையாது, அதுக்கு ஒரு 7 lakhs வரைக்கும் 5%, 7 to 10 வரைக்கும் 10%, 10 to 12 வரைக்கும் 15, 12 to 15 வரைக்கும் 20, 15க்கு மேலே போனால் 13 சொல்லியிருப்போம். ஸோ தேர் வில் பி சம் lower tax benefit available for the default case, but higher tax benefit higher tax will be payable in this case option. So அப்போ சில டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். So if you cover up all these chapters, then section 15, 16, 17 related to salary income எவ்வளோன்னு calculate பண்ணுற சாப்டர் நமக்கு முடிஞ்சிடும். salary income அப்படிங்கிறது ஒரு detailed chapter, so we have to study that in detail. Right. Now what are the components we are going to study here அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி income from salaries section 15, 16, 17. okay, அதுல 15 is all about chargeability of salary, 16 deductions,
டிடக்ஷன்ஸில் 3 விதமான டிடக்ஷன்ஸ் பார்க்குறோம். சேலரினா என்னன்னு டிஃபைன் பண்ணது 17ல். அதில் டெஃபினேஷன் ஆஃப் சேலரி, perquisites, ப்ராஃபிட் இன் lieu ஆஃப் சேலரின்னு 3 கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித் தட் த 3 sections will be over. சேலரி ரிலேட்டட் ஐட்டத்தில் சிலது எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நாட் taxable. ஸோ we have to study this one also. And then you may get the relief also under section 89 clause 1. நம்ம எப்படி நம்ம ரிபேட்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா 87Aல, அதே மாதிரி ரிலீஃபும் கிளைம் பண்ணிக்கலாம் சம் கேசஸ். டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜியமில் சில விஷயத்தை விட்டு கொடுக்கணும்னு சொன்னேன், அந்த டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஆல் these things are going to be studied one after one. So once all these things are covered, then salary chapter is over. Clear? Now, let's see. First of all, let me discuss what is called salary. Salary na enna? Salary na enna அப்படிங்கிறதுலே சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். So I'm going to break that now. What is called salary? Okay. Now, salary na enna அப்படி கேள்வி கேட்டோம்னா, what are the norms to be fulfilled so that this will fall under salary அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்க போகிறோம். ஓகே, யார் கொடுக்குறாரோ, சப்போஸ் ஏ அண்ட் பி, ஏ வந்து பிக்கு சேலரி கொடுக்குறார் ஆர் பேமெண்ட் பண்ணுறார், அதுக்கு பி ஏக்கு சர்வ் பண்ணுறார். ஓகே, எப்போ ஏ பீங் எம்ப்ளாயராக இருந்து ஏ பீங் எம்ப்ளாயியாக இருந்து ஏ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரோ அன்னைக்கு இந்த பேமெண்ட்டை சேலரின்னு சொல்லுவோம். அதுவே இவர் எம்ப்ளாயர் கிடையாது, he is not being the employer and he is not being the employee, ரெண்டு பேருமே பிரின்சிபல் டு பிரின்சிபல் பேசிஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அந்த பேமெண்ட் வந்து will fall under the head PGBP in the hands of B. டாக்டருக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்குறீங்க, அப்போ அவர் டாக்டர் உங்களுடைய எம்ப்ளாயியா. என்ஜினியர் கூப்பிட்டு வீடு கட்ட சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் பேஸில் கட்டி கொடுக்குறார், will he be an employee for you? No, he is not an employee. Is that okay? அப்போ அந்த டாக்டரோ அந்த என்ஜினியரோ இந்த அமௌண்ட் எப்படி கன்சிடர் பண்ண போகிறாங்கன்னா பிஜிபிபின்னு கன்சிடர் பண்ண போகிறாங்க. எதில் வராது? சேலரியில் வராது. இஸ் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ த ப்ரிடாமினன்ட் ரிலேஷன்ஷிப் ஷுட் பி, there should be employer relationship. If it is not so, then it's not coming under salary. And இந்த சேலரி அப்படிங்கும்போது எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வருது இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ். கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகே, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அது பி சைன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணியிருப்பார். இந்த கான்ட்ராக்ட் இருக்குல்லையே, அது பேர் கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ். அதே சமயத்தில் என்ஜினியர் as well as கான்ட்ராக்டி, இவங்க ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்கன்னா இது கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் as well as கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ்னா இந்த சர்வீஸ் என்னவா இருக்கலாம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்காக இருக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ விலையை கொடுப்பேன், நீங்கள் இந்த அமௌண்ட்டை இந்த ரேட்குள்ளே பண்ணி கொடுக்கணும், வயலேட் பண்ணால் நான் சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அது பேர் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். That will be falling under PGBP, not under salary. So, what are the conditions should be fulfilled to fall this under salary head? Employer relationship should be there. Contract of service and contract for service. So, contract of service அப்படின்னு சொன்னாக்கா அது சேலரியில் வரும், கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ்னா அது பிஜிபிபியில் வரும், ஆர் நாட் சேலரியில் வரும். எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸில் எக்ஸிஸ்ட் இருக்குது, அதாவது இது சேலரி, அண்ட் இது பிஜிபிபி ஆர் சம் அதர் ஹெட்டாக இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸாக கூட இருக்கலாம். அப்போ இது பேர் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா எம்ப்ளாயை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் டாக்டர் பேஷண்ட் டாக்டரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் பேஷண்ட் சேஸ் ஐ பே த ஃபீஸ், யூ ஹேவ் டு லிசன் அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்? அப்புறமேட்டு அவர் வேறு ஏதாவது கலந்து கொடுத்துருவார், அப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஸோ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ். மாஸ்டர் கண்ட்ரோல் ரிலேஷன்ஷிப். எக்ஸிகியூஷன் ஆஃப் ஒர்க். Contract of service, employer or a supervision la irukum. Contract for service, he himself being the expert, so his own discretion will be there. Payment,
கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து மந்த் ஆன் மந்த் பேமெண்ட் பண்ணுவாங்க. இது அவர் கிடையாது. அப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரணும். எதில் டேக்ஸபிள் சொன்னால் திஸ் வில் பி டேக்ஸபிள் அண்டர் சேலரி, திஸ் வில் பி டேக்ஸபிள் அண்டர் ப்ரிடாமினென்ட்லி பிஜிபிபி ஆர் சம் அதர் ஹெட் லைக் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். சேலரியில் வராது. தென் சேலரி அண்ட் வேஜஸ் ரெண்டுமே சேமா சார்னா ரெண்டுமே சேம், நாட் டிஃப்ரெண்ட் அண்டர் திஸ். வேஜஸ் சொன்னாலும் சரி, சேலரின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு ஆஸ் பர் செக்ஷன் 17 அது சேலரியில் தான் வரணும். லைக் வேஜஸ் நான் பிஎன்எல் கொண்ட ட்ரேடிங்கில் டெபிட் பண்ணுங்கள், சேலரின்னு சொன்னால் பிஎன்எல் கொண்டு டெபிட் பண்ணுங்கன்னு அக்கௌண்ட்ஸில் நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த குழப்பம் இங்கே கிடையாது. ரெண்டுமே சேலரி தான் இங்கே. Salary from more than one source will also be taxable as salary only. Okay, Mr. A employs for XYZ company full time and ABC company part time in the evening and Sundays. ஸோ அப்போ இவர்கிட்ட இருந்து சேலரி வருது, இவர்கிட்ட இருந்து சேலரி வருதுன்னா ரெண்டு சேலரியும் ஏக்கு சேலரி தான் சொல்லணும். ஸோ ஒன்று சேலரி சார், இன்னொன்று வேறு இன்கம் போட்டுக்கலாமா? நோ, போத் ஆர் கன்சிடர் சேலரி அண்ட் டேக்ஸபிள். அதே சமயத்தில் 5 o'clock or 6 o'clock கூட ஆஃபீஸ் முடியுது. சம்டைம்ஸ் ஓவர் டைம் பார்க்க சொல்கிறாங்க. இந்த ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் பார்க்க சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் சேலரி அண்ட் டேக்ஸபிள். நீங்கள் XYZ கம்பெனியில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, ஏபிசியில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, ரெண்டுமே உங்களுக்கு சேலரி தான். அதுக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷாக இருக்கலாம் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் கைண்ட். கைண்டுனா பெனிஃபிட்ஸாக கொடுக்கலாம், ரைட்? ஸோ பெனிஃபிட்டாக கொடுத்தா அது பேர் கைண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், உங்கள் கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்கள் ஊரை விட்டு வரணும் சார், கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது, எங்கே வந்து தங்குறதுனே தெரியல, சாப்பாடும் கிடைக்க மாட்டேங்குது. நோ நீட் டு ஒரி அபவுட் தட். ஸோ வி ப்ரொவைட் அவர் ஓன் குவார்ட்டர்ஸ் அண்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். யூ கேன் கம் அண்ட் ஹேவ் த ஃபுட் அண்ட் ஸ்டே தேர். ஸோ அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்போ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறோம் இல்லையா? அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ அவருடைய சேலரியை நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் பிளாக். கிளியர்? Now you have to understand the difference between surrender of salary. Now 6 and 7, surrender of salary as well as foregoing of salary. ரெண்டு விஷயங்கள், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த மாதிரியான தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் வரும். பெருசாக திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே, ஆனால் ப்ரொவிஷன்ஸை பை ஹார்ட் பண்ணுற வரைக்கும் விடாதீங்க. ஓகே, now எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, எம்ப்ளாயி ரெண்டர் சர்வீஸ் டு எம்ப்ளாயர். அதுக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு பேமெண்ட் பண்ணுறார். ஓகே, சே வருஷத்துக்கு 10 lakhs சேலரி. எம்ப்ளாயர் என்ன சொல்கிறார்? எம்ப்ளாயி என்ன சொல்கிறாரு? சார் அதில் 1 லட்ச ரூபா எனக்கு தராதிங்க சார், வெறும் 9 லட்ச ரூபா மட்டும் கொடுங்க போதும், எனக்கு 1 லட்ச ரூபா தர வேண்டாம், நீங்களே வச்சிங்க அப்படின்னு சொல்கிறார். Now what is the taxable salaries in this case? ஓகே, ஸோ உங்களுக்கு உங்கள் பாஸ் வந்து 10 லட்ச ரூபா வருஷத்து சேலரின்றார். நீங்கள் என்ன சொல்வீங்க? அதெல்லாம் கிடையாது சார், 9 லட்ச ரூபா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு ஏதாவது ஆர்கியூ பண்ணுவீங்களா? கம்பெனி எழுதி கொடுத்தாலும் வாங்கிப்போம் சார், மொத்தமாக வாங்கிப்போம். இப்போ ரெண்டு நண்பர் ஒருத்தர் அதே மாதிரி தான் ஒரு ஸ்கூலில் அவர் அப்பாயின்ட் பண்ணாங்க, சீனியர் அட்வைசர்னு சொல்லிட்டு. அவருடைய சேலரி 1 lakh ஃபிக்ஸ் பண்ணாங்க, 1.5 lakhs ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவர் உடனே சொல்கிறார், அவ்வளோலாம் வேண்டாம், 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்ட்டார். மிச்சம் பண்ண நீங்களே வச்சுங்கன்ட்டார். ஏன்னா வந்து சொல்கிறார், ஆமாம் நான் செய்கிற வேலைக்கு 1.5 லட்ச ரூபா 4 மாதம் பார்ப்பான், எவ்வளோ பணத்தை இவன் கொடுக்குற வேலையை விட அனுப்புப்பான், 1 லட்ச ரூபா வாங்கினா நிம்மதியாக வச்சுருப்பான் என்ன. ஸோ அதுவும் இருக்குது, நம்ம வாங்குகிற சேலரிக்கு என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது அந்த மாதிரி ஒர்க்குக்கு மேலே நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா அட் எனி டைம் யூ மே சென்ட் அவுட், யூ மே பி சென்ட் அவுட், அந்த பயங்கள்லாம் இருக்கும். எனக்கு 9 லட்ச ரூபா கொடுத்தா போதும் அப்படின்றார். அந்த 1 லட்ச ரூபா வந்து என்ன செய்கிறாருன்னா சரண்டர் பண்ணுறாரு. எம்ப்ளாயர் அவருக்கு கிரெடிட் பண்ண பிறகு அது 1 லட்ச ரூபா எடுத்து எம்ப்ளாயருக்கு கொடுத்துட்டார். இது பேர் சரண்டர். அப்போ வாட் இஸ் டேக்ஸபிள் சேலரினா 10 lakhs. டேக்ஸபிள் சேலரி 10 lakhs. சார் நான் 9 லட்சம் தான் வாங்கினேன், அதெல்லாம் கிடையாது, 10 லட்சத்துக்கு டேக்ஸ். அதே சமயத்தில் எம்ப்ளாயர் எம்ப்ளாயருக்காக வேலை செய்கிறார், சர்வ் பண்ணுறார். எம்ப்ளாயர் அதுக்காக எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்குறார். சேலரி 10 லட்ச ரூபா. திடீர்னு ஃப்ளட்டு, ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடந்த உடனே எம்ப்ளாயி என்ன சொல்கிறாரு? சார் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், அதனுடைய சார்பாக நீங்கள் டொனேட் பண்ணிவிடுங்க, எனக்கு 9 lakhs மட்டும் கொடுங்க அப்படின்றார். அதுவும் சரண்டர். திஸ் சரண்டர் இஸ் யூஸ்டு ஃபார் சம் ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் லைக் காம்பன்சேஷன், டொனேஷனாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுத்துட்டாரு? எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்துருக்கிறார். தென் வாட் அபவுட் த டேக்ஸபிள் சேலரி ஹியர்? What about the taxable salary? Here also 10 lakhs. Here also 10 lakhs. இதுவும் surrender, இதுவும் surrender.
ஆனால் இதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அப்படி டொனேஷனாக யாருக்காவது கொடுத்துட்றீங்க, எர்த்துக்வாக்கோ அல்லது சைக்ளோனு அண்ட் சுனாமி, வாட் எவர் த திங் ஹேப்பன், அதுக்கு நான் டொனேட் பண்ணிடுறேன் அப்படின்னு கொடுத்தால், there may be some chances you can claim this as your deduction from your common income. மொத்த இன்கம்லேருந்து நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 80G. எல்லா நேரமும் வராது, சில சமயம் வரும். அண்ட் தட் டு 115 பிஎஸ்சி போனாலும் இது கிடையாது. அது 115 பிஎஸ்சி ஆப்ஷனல் டேக்ஸ் ரீஜியமில் போகும்போது யூ ஹேவ் த சான்ஸ் டு கிளைம் திஸ் டிடக்ஷன்ஸ். ஓகே, பட் இங்கே அந்த டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேச்சு கிடையாது. நெக்ஸ்ட், now எம்ப்ளாயருக்கு சர்வ் பண்றார். அதுக்கு எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்குறார் 10 lakhs. அதில் இவர் என்ன சொல்கிறார், சார் 1 லட்ச ரூபா எனக்கு வேண்டாம் சார், 9 லட்ச ரூபா கொடுங்க. அப்போ அந்த 1 lakh என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கவர்மெண்ட்டுக்கு போய் டெபாசிட் பண்ணிடுறார். ஓகே, கவர்மெண்ட்டுக்கு போய் டெபாசிட் பண்ணிடுறார். அது டெபாசிட் பண்ணுறது வாலண்டரி சரண்டர் ஆஃப் சேலரி ஆக்டின் படி, வாலண்டரி சரண்டர் ஆஃப் சேலரி அந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறார். அந்த ஸ்கீமில், அந்த ஆக்டில் சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் படி டெபாசிட் பண்ணார். அப்படி பண்ணால் அதுக்கு பேர் foregoing ஆஃப் சேலரி. அது பேர் என்னது? foregoing ஆஃப் சேலரி. சரி, அதுக்கு பேர் சரண்டர். சரி, திஸ் இஸ் ஆல்சோ சரண்டர் ஆஃப் சேலரி. இப்போ வாட் இஸ் அ taxable salary அப்படின்னு சொன்னாக்க, the taxable salary in this case is only 9 lakhs. இந்த சரண்டருக்கு பேரு foregoing. ஓகே, இந்த சரண்டருக்கு பேரும் foregoing. இந்த சரண்டர் மட்டும்தான் ஆக்சுவலி சரண்டர் ஆஸ் பர் வாலண்டரி சரண்டர் ஆஃப் சேலரிஸ் ஆக்ட். அந்த அமௌண்ட் டாக்ஸபிள் கிடையாது, பேலன்ஸ் எல்லாம் டாக்ஸபிளாக மாறிடுது. இஸ் தட் கிளியர்? சரண்டர் ஆஃப் சேலரி டு கவர்மெண்ட் under voluntary surrender of salaries act 1961, salary surrender by either government or non-government employee, யாரை வேணாலும் இருக்கலாம், that portion is not taxable. அதுவே foregoing of salary இருந்தால் always taxable, plus you can have the chance to claim the deduction under section 80G if there is some condition satisfied, then otherwise you cannot claim nothing. Is that okay? You cannot claim anything. Clear? ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, the moment the salary is credited in your account, now it's your condition, your own discretion to spend it. 10 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்தாச்சு அப்படின்னா நீங்கள் வயசாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அல்லது செலவு பண்ணாலும் சரி, ஆர் குப்பத்தொட்டியில் போனாலும் சரி, அது உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இட்ஸ் யுவர் கண்ட்ரோல். யூ ஹேவ் த ரைட்ஸ் ஓவர் தட் மணி. The moment you get the control over that amount, then it's your amount. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டொனேட் பண்ணா, நீங்கள் செலவு பண்ணா, சேர்த்து வச்சா, we never bother about it. The amount credited in your account will be the final one for the taxability. ஆனால் அது நீங்கள் டொனேஷனாக கொடுத்தா there is a chances to claim reduction under section 80G. இதுவே ஆஸ் பர் வாலண்டரி சரண்டர் ஆஃப் சேலரிஸ் ஆக்ட் 1961 அதுபடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பேர் சரண்டர். தட் சரண்டர் இஸ் நாட் கோயிங் டு பி taxable because it's anyhow going to be in the hands of government only. Clear? Six and 7. Let's move on to the next 2 points. Okay. Salary paid tax free and tax paid on perquisites. ரெண்டு கேஸ் நம்ம பார்க்கலாம். Is that okay? Now, ABC Limited, Mr. X rendered service for ABC. Mr. X க்கு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னாக்க, salary கொடுக்கிறார். Say அதோட வேல்யூ 10 lakhs.
மிஸ்டர் எக்ஸ் வந்து இந்த 10 lakhsக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். ப்ராப்ளி ஒரு 2 lakhs டேக்ஸ் கட்டுறதா வச்சுக்கலாம். ஏபிசி என்ன சொல்லிடுச்சு, நீ கவலைப்படாதப்பா, அதுக்குரிய டேக்ஸ் நானே கட்டிடுறேன் அப்படின்ட்டார். ஆக்சுவலி யார் கட்டியிருக்கணும்? யா, மிஸ்டர் எக்ஸ் கட்டியிருக்கணும். அது உன்னுடைய இன்கம், அதுக்கு நீ டேக்ஸ் கட்டியிருக்கணும். ஆனா அந்த டேக்ஸ் யார் கட்டிடுறேன்ட்டாரு? ஏபிசி கம்பெனி எம்ப்ளாயரே கட்டிடுறேன், நான் கட்டிடுறேன், நீ கட்ட வேண்டான்ட்டார். Now what happens here? What happens? What is his salary in the hands of Mr. X ன்னு சொன்னால், okay, the tax paid by ABC 2 lakhs, you know, also being part of the salary for X. So Mr. X உடைய salary என்ன அப்படி சொன்னாக்க, salary received from ABC 10 lakhs. அதுக்கான டேக்ஸை ஏபிசி கட்டுறாரு அப்படி சொன்னாக்க, நான் மானிட்டரி பெனிஃபிட் இன் கைண்ட் ஃபெசிலிட்டியை நான் கொடுத்துறேன், இப்போ டேக்ஸை நீ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க, அதோடைய வேல்யூ என்ன? 2 lakhs இருக்குல்லையே, that 2 lakhs will also be taxable here. Okay, tax which is a part of perquisites. பெர்க்குன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ 12 lakhs will be the taxable amount. நீங்கள் இந்த ஒரு 2.4 lakhs இருக்குன்னு வச்சுக்க. So now it's X commitment to pay 2.4 lakhs to the government. ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, அது போக பேலன்ஸ் 40,000 இன்னொரு 40,000 rupees இவர் கட்டணும். ஸோ தேர் இஸ் நாட் ஃப்ரீ சேலரி, டேக்ஸ் ஃப்ரீ சேலரிங்கிற கான்செப்டே கிடையாது. சேலரி கொடுத்துட்டு அதுக்குரிய டேக்ஸை நானே கவர்மெண்ட் கிட்ட கட்டிடுறேன்னு சொன்னால், அதுவும் ஒன் ஆஃப் தி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்து, அதுவும் உங்களோட இன்கம் சொல்லிட்டு சேர்த்து அந்த இன்கமுக்கு டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. எனக்காக எம்ப்ளாயர் கட்டினாரே, ஆமாம், நீங்கள் கட்ட வேண்டியதில் எம்ப்ளாயர் கட்டுறது சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அடிஷனல் நீங்கள் கட்டணும். ஸோ தட் 40,000 rupees you are paying in addition to the tax already paid by the employer is nothing but the tax on this additional 2 lakhs. இந்த 2 lakhs உரிய வேல்யூவாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பிஜிபிபி படிப்பீங்க. பிஜிபிபியில் யாரோட ஆங்கிளில் பார்க்க போறீங்கன்னா, ஏபிசி கம்பெனியுடைய ஆங்கிளில் பார்ப்பீங்க. ஏபிசி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிசி கம்பெனியில் salary paid to employees அப்படி சொல்லிட்டு P&L எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணோமா இல்லையா, எவ்வளோ? 10 lakhs. அதே மாதிரி டேக்ஸ் நான் கட்டினேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 lakhs டெபிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இது அலோடு, இது அலோடு கிடையாது. சப்போஸ் யுவர் நெட் ப்ராஃபிட் பீயிங் 20 lakhs சொன்னால் 10 lakhs 2 lakhs ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணி 20 lakhs சொன்னால் கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லுது, 20 lakhs + 2 ஆட் பண்ணிடுங்க, அது நீங்கள் டெபிட் பண்ண முடியாது. 22 lakhs is your PGBP income. ஸோ எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்காக டேக்ஸ் கட்டினால் அந்த டேக்ஸை தன்னுடைய செலவுன்னு சொல்லி P&L காமிக்க முடியாது. அவருக்கு செலவு இல்லைன்னு சொன்னால் அது இவருடைய இன்கமாக காமிச்சாகணும். யார்? மிஸ்டர் எக்ஸுக்கு அது இன்கமாக காமிச்சாகணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த tax free as well as non-taxable, means tax free as well as taxable income. So இங்கே tax free income அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. You have to pay the tax always. Now அதே கேஸில் ஏபிசி மிஸ்டர் எக்ஸுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க, ஏபிசி கெட் சர்வீஸ் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் ஏபிசி மேக்ஸ் த பேமெண்ட் ஆஃப் சேலரி. சேலரிக்கு பதிலாக ஃப்ரீ கார் கொடுக்குறார். ஃப்ரீ காருடைய ஒர்த்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா. அப்போ அந்த ஃப்ரீ கார் கொடுத்தால் அதுவும் மிஸ்டர் எக்ஸுக்கு சேலரி தான். ஆனால் ஏபிசி என்ன சொல்கிறார், கவலைப்படாதப்பா, அதுக்குரிய சேலரிக்குரிய டேக்ஸை நானே கட்டிடுறேன். அஷ்யூம் இட் இஸ் an average 10% வச்சுக்கலாம். எந்த இன்கம் இருந்தாலும் ஆவரேஜ் 10% வச்சுக்கலாம். அப்போ இந்த 1 lakhக்கு 10% 10,000 rupees ஏபிசி வந்து மிஸ்டர் எக்ஸுக்காக டேக்ஸ் கட்டிட்டார். யார் கட்டியிருக்கணும்? மிஸ்டர் எக்ஸு கட்டியிருக்கணும். மிஸ்டர் எக்ஸு கட்டியிருக்கணும். ஆனால் அதுக்கு பதில் யார் கட்டிட்டா? எக்ஸு ஏபிசி கம்பெனி கட்டிட்டாங்க. தென் வாட் அபவுட் த சேலரி ஃபார் மிஸ்டர் எக்ஸ் சார்? சேலரி பீயிங் ஃப்ரீ கார் இல்லையா, ஃப்ரீ கார் 1 lakh. காரோட வேல்யூக்கு 1 lakh அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ப்ளஸ் டேக்ஸ் ஆன், அதாவது இது பெர்கிசிட்ஸ், டேக்ஸ் ஆன் பெர்கிசிட்ஸ் சே அது ஒரு 10,000 rupees. இந்த 10,000 taxable கிடையாது. will be exempted in the hands of Mr. X under section 10 clause 10cc. இந்த எக்ஸம்ஷன் செக்ஷன் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம், எக்கச்சக்கமாக இருக்கும், மாற்றி மாற்றி ஒரு சீக்வன்ஸே இல்லாமல் வரும், மறந்துடும். ஸோ அதனால் இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம், கான்செப்ட் தெரிஞ்சுதான் போதுமானது. டேக்ஸ் ஆன் சேலரி இஸ் ஆல்வேஸ் taxable.
tax on perquisites is exempted in the hands of the recipient. அப்போ taxable income வந்து எவ்வளோ? வெறும் 1 lakh. அதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதுமானது. ஆனால் அந்த டேக்ஸும் ஏற்கனவே கட்டிட்டார். ஸோ ஒன்றுமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. What happens in the case of ABC உடைய P&L account சார்? ABC உடைய P&L accountல ஃப்ரீ கார் ப்ரொவைடட், அது வந்து சேலரியில் வரும். கார் ப்ரொவைடட், ஓகே, 1 lakh. எம்ப்ளாயிஸ் கொடுத்த கார் டெபிட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் ஆன் ஃப்ரீ கார் ப்ரொவிஷன் 10,000. கேன் இட் பி டெபிட்டட்? அஃப்கோர்ஸ் இதையும் டெபிட் பண்ணிக்கலாம், இதையும் டெபிட் பண்ணிக்கலாம். இவர் இதை செலவுன்னு சொல்லலாம், அவர் அது என்னுடைய வருமானம் கிடையாது, எனக்கு பதில் அவர் செலவு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து இவருக்கு செலவு கிடையாது, இவருக்கு தான் வருமானம். இங்கே ஏபிசிக்கு செலவு, இவருக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லிடலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ தட்ஸ் அ மெயின் தீம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, tax and perquisites. Sorry, tax and perquisites also not deductible. இங்கே நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது, இங்கேயும் நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது, மிஸ்ட். ஓகே, anyhow this will be studied along with section 40. section 40A ல இது பார்ப்போம். So we may have sometimes combination of these two, ABC as well as Mr. X. Right. So serves and makes the payment here. சேலரியும் கொடுக்கிறார், காரும் கொடுக்கிறார். இதுக்கான டேக்ஸ் கட்டியிருந்தால் அது சேலரியில் சேர்க்கணும், இதுக்குரிய டேக்ஸ் கட்டியிருந்தால் அது எக்ஸம்ப்டடாக மாறிடும். ஹோப்ஸ் யூ could understand this logic. So with that you will understand 8 and 9. Salary paid tax free, which is not possible, and taxable to the extent of tax liability paid by the employer. இந்த டேக்ஸ் liability எவ்வளோ எம்ப்ளாயர் கட்டினாரோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி ஆகணும். 9th, tax paid on perquisite is exempt under section 10 class 10 cc. Okay, perquisites குரிய பெனிஃபிட்டுக்கான டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது நமக்கு எக்ஸம்ப்டடாக மாறிடும். ஹோப்ஸ் யூ could understand the 8 and 9. Now we will move on to the next one. Now 10 and 11, 10, 11, 12 and 13, 4 items are going to be studied. Salary to partner. ஒரு ABC and co partnership firm, அதில் பார்ட்னர் ஏ. ஏபிசி கம்பெனி பார்ட்னருக்கு சேலரி கொடுக்குறாருன்னு வச்சுக்க. சேலரி சே ஒரு 1 lakh. This salary will always be considered as PGBP income. Profits or gains from business or professions in the hands of A. It should not be salary. ஓகே, பார்ட்னராக இருந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இருந்து சேலரி வாங்கியிருந்தால் அந்த சேலரிக்கு பேர் PGBP தான். இட் will not be falling under salary. Is that clear? அதே மாதிரி எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி இவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து சேலரி வாங்கினாங்கன்னா அது சேலரி கிடையாது. தட் வில் பி ஃபாலிங் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் எம்பி. இங்கேருந்து சேலரி வந்தால் சேலரினா என்ன இருக்கணும்? எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கணுமா இல்லையா? கவர்மெண்ட் இஸ் நாட் எம்ப்ளாயர் ஃபார் த எம்பி இல்லையா? எல்லாருமே வந்து யார்? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ இவங்களும் அவங்களும் ஒரே ஆங்கிளில் தான் பார்க்குறாங்க. தேர் மியர்லி ரெப்ரசன்டேட்டிவ், தெர் இஸ் நோ எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். அதனால் இது சேலரியில் வராது. சேலரியில் வராதுன்னா வேறு எந்த ஹெட்டில் வரும்னா எந்த ஹெட்லையும் வர முடியாது. அப்படி எதுலையுமே வராமல் இருந்துச்சுன்னா தட் வில் பி ஃபாலிங் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட்டில் நம்ம போடணும். இஸ் தட் ஓகே? அண்ட் இன்கேஸ் XYZ Limited Company and Mr. X being director of this company. Okay, so இங்கேருந்து இவருக்கு என்னென்ன கொடுக்கலாம்? சேலரி கொடுக்கலாம் அண்ட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு கமிஷன் கொடுக்கலாம். டைரக்டர்ஸ் மீட்டிங்லாம் நடக்கும், ஏஜிஎம்லாம் நடக்கும். அதை அவங்க அட்டென்ட் பண்ணாங்கன்னா ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ கொடுப்பாங்க. தட் இஸ் கால் சிட்டிங் ஃபீ. அதுக்கு பேர் சிட்டிங் ஃபீன்னு சொல்லலாம். கிளியர்? சேலரி, கமிஷன் ஆர் சிட்டிங் ஃபீ. இப்போ இதில் வந்து எதெல்லாம் சேலரி சார் அப்படின்னு சொன்னாக்க
salary எப்பவுமே salary தான். Right. Now, provided full time இருந்தா எப்படி இருக்கும்? Full time employee like and not like employee. Okay. Now, so not like employee இருந்தால் salary அப்படிங்கிற கான்செப்டே வராது. full time employee இருந்தால் salary, commissionum salary. Clear? Sitting fees usually இவருக்கு வரப்போறது இல்லை. நாட் எம்ப்ளாயின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் கேடரில் இப்பயோ அப்பயோ அவர் பாட்டு வருவார். டேரக்டரும் போஸ்டிங் இருக்கும், அவரும் மற்ற எம்ப்ளாயி மாதிரி காலையில் 9 மணிக்கு வரணும், அட்டண்டன்ஸ் சைன் பண்ணணும், ஈவினிங் போகும்போது சைன் பண்ணிட்டு போகணும். அண்ட் ஹியர்ஸ் ஆல் த கண்டிஷன்ஸ் டு சாட்டிஸ்ஃபை த கம்பெனிஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க இஸ் பீங் த எம்ப்ளாயி ஒன்லி. ஆனால் இவர் நினச்சா வருவார், ஒரு வாரம் வர மாட்டார். ஆனால் நிர்வாக முடிவுகள் மட்டும் அவர் எடுக்கிறார். ஓகே, மேஜர் டிசிஷன் மட்டும் தான் எடுக்கிற, மற்றபடி எங்கேயும் வரப்போறதில்லை அப்படின்னு சொன்னாக்க அவர் நாட் அன் எம்ப்ளாயி கேடர். அப்படி நாட் அன் எம்ப்ளாயி கேடர் வரும்போது அவருக்கு சேலரி கொடுத்தாலும் சரி, சிட்டிங் ஃபீன்னு கொடுத்தாலும் சரி, கமிஷன் கொடுத்தாலும் சரி, இதெல்லாமே all the three will be falling under income from other sources. Is that okay? மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஃபீஸ் பேர் சிட்டிங் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டிங் ஃபீ டு டைரக்டர். ஸோ salary includes commission to the director. if full time then employee, full time ஒர்க் பண்ணால் எம்ப்ளாயி சேலரியில் வரும். Salary includes commission to director if not an employee, and also sitting fee to directors. இதெல்லாமே எதில் வரணும்? Income from other sourcesல வரணும். Is that clear? Now, next case, ஃபீஸ் கமிஷன் கொடுக்குறாங்க எம்ப்ளாய்க்குன்னு சொன்னால் அதுவும் சேலரி டாக்ஸபிள். அதே சமயத்தில் ஆல்ரெடி வி ஸ்டடிட் salary earned in India. ஓகே, சர்வீஸ் ரெண்டர்ட் இன் இந்தியாவாக இருந்துச்சுன்னா அதுக்காக சேலரி வாங்கினால் அது டீம் டு அக்ரூ ஒன்லி இன் இந்தியான்னு அர்த்தம். ஆஸ் பர் செக்ஷன் 9 clause 2. செக்ஷன் 9 clause 1 சப் கிளாஸ் 3ல் வரும்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் எம்பசியில் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க ஃபார் ரெண்டரிங் சர்வீஸ் அவுட் சைட் இந்தியான்னு சொன்னால் அதுவும் சேலரி டீம் டு அக்ரூ ஒன்லி இன் இந்தியா. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் வந்து எக்ஸம்ட். திஸ் வி ஆல்ரெடி கவர்ட் அண்டர் செக்ஷன் 9. செக்ஷன் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கனெக்ஷன் ஒன்று பார்த்தோம். ஓகே, அண்டு அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிஸ்னஸ் கனெக்ஷன், செகண்ட் பாயிண்ட் வந்து சேலரி ரெண்டர்ட் இன் இந்தியா, சரி எம்ப்ளாய்மெண்ட் டன் இன் இந்தியா பட் சேலரி ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, டீம் டு அக்ரூ இன் இந்தியா. தேர்ட் பார்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எம்பசியில் இருக்கிறவங்களுக்கு, ஓகே, எம்பசியில் இருக்கிறவங்களுக்கு ஆர் கவர்மெண்ட் ஹை அத்தாரிட்டிஸ் ரெண்டரிங் சர்வீஸ் அவுட் சைட் இந்தியா ஃபார் த இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க இதில் சேலரியும் இருக்கும் அண்ட் அலவன்சஸும் இருக்கும், பெர்கிசிட்ஸும் இருக்கும். சேலரி இஸ் ஆல்வேஸ் taxable in India only as deemed to accrue and or arise in India, and allowances and perquisites always exempted under section 10 clause 7. 10 clause 7. Is that clear? Exemption la we are going to discuss few more exemptions here. Okay, கவனிங்க. exemption of salary for foreign state official. எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணால்
அது இந்தியாவில் டேக்ஸபிள் சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபாரின்ல இருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இங்கே எக்ஸம்ஷன், அந்த நாட்டில் என்னவோ அந்த டேக்ஸ் அவங்க கட்டிக்கிட்டோம். ரைட், அப்படி ரிவர்ஸில் வரும். ஓகே, இந்தியா அண்ட் யூஎஸ். யூஎஸ்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறார் ஒருத்தர், அதுக்கு கவர்மெண்ட்டு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சேலரி கொடுக்குறாரு. இவர் யார் அப்படி சொன்னாக்கா ஃபாரின் சிட்டிசன், ஹி இஸ் பீங் த ஃபாரின் சிட்டிசன். ஓகே, அப்போ இந்த சேலரி வந்து எக்ஸம்ப்டட். ஸோ எக்ஸம்ஷன் ஆஃப் சேலரி ஃபார் ஃபாரின் ஸ்டேட் அஃபீஷியல். Salary received by foreign citizen working as official of embassy, high commission and consulate. Okay, embassy உங்களுக்கு தெரியும், direct representative of the foreign country. Any issue happens then you have to go there. Okay, so இப்போ நீங்கள் foreign country போறீங்க, if you want to get any issues to be resolved, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு த்ரெட்டன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நேராக நீங்கள் எங்கே போயிடலாம், எம்பசி போயிடலாம். ஓகே, ஃபாரினில் இந்தியன் எம்பசின்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபாரினில் இந்தியன் எம்பசி அப்படிங்கிறது வெளிநாடு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இந்தியாவில் வந்து யூஎஸ் எம்பசி இருக்குன்னா அந்த யூஎஸ் எம்பசி அப்படிங்கிறது வெளிநாடு மாதிரி நம்ம பார்க்கணும். தட்ஸ் நாட் கமிங் அண்டர் இந்தியா. லைக் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் யூஎஸ் லா வில் பி அப்ளிகபிள் வித்தின் தி எம்பசி. அந்த எம்பசிக்குள்ளே அவங்களுடைய ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இந்தியன் கவர்மெண்ட் நினச்சாலும் டக்குன்னு உள்ளார முடியாது. அப்படி உள்ளார போகிறீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் என்டரிங் இன்டு த யூஎஸ் ரீஜியன், அவங்க நாட்டுக்குள்ளார போகிற மாதிரி அர்த்தம். இஸ் தட் கிளியர்? வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பசி, ஒரு நாட்டுக்கு ஒரு எம்பசி தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ இந்தியா மாதிரி பெரிய ஸ்பேஸில் ஒரே ஒரு எம்பசி இருக்குது. நீங்கள் ஃபாரின் போனோம் அப்படின்னா வீசா கீசா இருக்கணும்னு சொன்னால் யூஎஸ் எம்பசி போங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. எந்த மூலையில் வச்சுருக்கான்னு தெரியல, போயிட்டு வர முடியாது. அப்போ எனக்கு டெல்லியில் மட்டும்தான் இருக்குன்னா டெல்லி போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. எனக்கு சென்னையில் இருந்தால் பெட்டராக இருக்குது, இல்லை மும்பையில் இருந்தால் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹியர் ஆர் தே மே ஹேவ் த பிரான்ச்சஸ் லைக், பட் இட்ஸ் நாட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் எம்பசி. பட் எம்பசியோடைய பவர் இருக்கும், பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா பேர் கன்சுலேட். அந்த கன்சுலேட்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் கூட யார், எம்பசி மாதிரி தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க அவங்க. ஸோ எம்பசி, ஹை கமிஷன் அண்ட் கன்சுலேட். மெம்பர் ஆஃப் தேர் ஸ்டாஃப் ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா. இவங்க ஸ்டாஃப் வந்து இங்கே இந்தியாவில் ரெண்டர் பண்ணுறாங்க சர்வீசஸ், இந்தியாவில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாலும் டேக்ஸபிள் கிடையாது. ப்ரொவைடட் remuneration of Indian as a official and staff in foreign countries should be exempted. அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே எம்பசியில் இவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கணும். ஓகே, எங்கள் நாட்டில் உங்கள் எம்பசி ஆளுங்களுக்கு தரமாட்டோம் சார் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆளுக்கு நாங்கள் தரமாட்டோம். ஸோ உங்கள் ஆளுங்களுக்கு நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னா எங்கள் ஆள் அங்கே ஒர்க் பண்ணும்போது நாங்கள் கொடுக்குற சேலரிக்கு நாங்கள் தான் டேக்ஸ் பண்ணுவோம், இல்லை நீங்கள் போடக்கூடாது. இஸ் தட் ஓகே? தட்ஸ் அ லாஜிக். Remuneration of Indian officials and staff in foreign countries should be exempt if the corresponding foreign official and staff in India enjoy similar exemptions. And such staff of foreign state should not engage any other business or professions or employment. வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. இந்த கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறத தவிர வேறு எந்த பிஸ்னஸோ ப்ரொஃபஷன்ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டோ நீங்கள் பண்ணக்கூடாது. கிளியர்? Exemption under section 10 class 6 subclass 2. Now next one. முடிஞ்ச வரைக்கும் செக்ஷன் நம்பர் ஞாபகம் இருக்குமான்னு பாருங்கள். எக்ஸம்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக வரும். நோ நீட் டு ஒரி அபவுட் தட். இது செக்ஷன்ஸை மிஸ் பண்ணிட்டு கூட போகலாம், தப்பில்லை. ஆக்சுவலாக செக்ஷன்ஸ் நாட் மேண்டேட்ரி. இன்ஸ்டியூட்டே அதான் சொல்கிறான். ஆனால் ஒரு முறை எக்ஸாமில் இதை கேட்டு வச்சிருக்கிறான், இந்த செக்ஷன் எதை சொல்லுவார் அப்படின்ட்டு. அவன் சொல்கிறதுல அவனே வித்ஸ்டாண்ட் பண்ணல, நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அதனால் படிக்கும்போது எதையும் சேர்த்து படிங்க. ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு 2-3 மார்க் போகும், அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது 95, 96 வாங்க மாட்டீங்களா? நான் 100க்கு 100 தான் வாங்குவேன்னா நீங்கள் அடம் பிடிக்க மாட்டீங்களே. ஸோ அதனால் யுவர் எய்ம் இஸ் டு ஸ்கோர் 60+. ஓகே, 4 பேப்பர்லையுமே 60+ ஸ்கோர் பண்ணுங்கள். ஓகே, சில ஏரியா உங்களால் டச் பண்ண முடியாது, அது வேண்டாம். which is not practically possible, which is not practically asked, means expected to be asked in the exams. பட் அதையும் கேட்டு விட்றாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதில் இது ஒன்று. ஸோ இருந்தாலும் இந்த தீம் தெரிஞ்சுக்கணும். Exemption of remuneration received for services rendered in India as an employee of foreign enterprises. ஃபாரினில் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறார். ஓகே, now US and India. இங்கே வந்து ஐபிஎம் கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க. ஐபிஎம் ஓகே, இங்கே வந்து ஒர்க் பண்ணுறார். ஓகே, ஐபிஎம் பதிலாக
சிட்டி பேங்க் வச்சுக்கலாம். சிட்டி பேங்க் இங்கே தனியாக இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணல, முன்னாடி இருந்துச்சு, இப்போ க்ளோஸ்ட். சிட்டி பேங்க் இந்தியாவில் வந்து இவங்களுக்காக சில வேலைகள் செஞ்சுட்டு போகிறாங்க. மிஸ்டர் எக்ஸை போய் பார்க்குறார், அவருக்காக சில ஒர்க்கை பண்ணி கொடுக்குறார், பேமெண்ட் வாங்குறார். யார்? சிட்டி பேங்கோடைய எம்ப்ளாயி. ஓகே, இங்கே இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் கொடுக்குறார். ரைட். அதே மாதிரி இந்த எம்ப்ளாயியோட ஸ்டே இருக்கு இல்லையா, less than or equivalent to 90 days தான் இருக்கு. less than or equivalent to 90 days, 90 days மேலே இல்லை. ஓகே, now இப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, இவரோட சேலரி ஒரு 5 லட்சம் ரூபா வாங்கியிருந்தால் இந்த 5 லட்சம் ரூபா ஃபுல்லி எக்ஸம்டட். சிட்டி பேங்க் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. நோ பிஸ்னஸ் இன் இந்தியா. என்னென்ன கண்டிஷன் இருக்கு? ஃபாரின் என்டர்பிரைசஸோட எம்ப்ளாயி இந்தியாவில் வந்து அந்த என்டர்பிரைசஸ்க்காக வேலை செய்கிறார். சிட்டி பேங்க்கு லோன் கொடுக்குற ஆப்ரேஷன் யூஎஸில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் மிஸ்டர் எக்ஸ் எனக்கு லோன் கொடுக்க முடியுமான்னு கேட்குறார். ஃபாரின் கரன்சியில் வாங்கிக்கிறேன் அப்படின்றார். உடனே சிட்டி பேங்க் ஓகே நான் கொடுக்குறேன், எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒரு 500 கோடி வேணுன்றார். ஸோ பெரிய அமௌண்ட்டு, 500 கோடி தான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது. உடனே ஒரு ஆளை போட்டு அனுப்புகிறார், போய் அவனை வெரிஃபை பண்ணி செக் பண்ணு, இல்லை சாட்டிஸ்ஃபைட்னா லோன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சிட்டி பேங்க் இங்கே ஆள் அனுப்புகிறார். தே ஹேவ் டன் எ குட் பிஸ்னஸ் தேர். ஒரு 1 lakh crores பக்கம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த நாட்டில். இது ஒரு 500 crores கேட்டிருக்கிறாருன்னா பிக் ஆர்டர்னு சொல்லிட்டு அவர் எம்ப்ளாயி அனுப்பிட்டார். இங்கே ஒரு 2-3 மாதம் தங்கியிருந்து ஒர்க் பண்ணுறார். அவருக்கு ஒரு சேலரி 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாங்க 3 மாதம் சேர்த்து. ஓகே, இது தவிர சிட்டி பேங்க் வேறு எந்த செலவும் பண்ணல, வேறு எந்த பிஸ்னஸும் இந்தியாவில் பண்ணல. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 5 lakhs வந்து எக்ஸம்டட் ஆகிடும். ப்ரொவைடர் சிட்டி பேங்க் இந்தியாவில் பண்ணுறாருல இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு 50 கோடி அவருக்கு லாபம் வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த லாபத்துக்கு இந்தியாவில் டேக்ஸ் கட்டி ஆகணும். இதுக்கு இந்த பிஸ்னஸுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம், அது ஃபாரினில் இருக்குது. ஹீ இஸ் நான் ரெசிடென்ட் ஃபாரின் என்டிட்டி, ஃபாரின் கம்பெனி. அவன் ஃபாரின் கம்பெனினா இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் டேக்ஸ் கட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் அவன் இந்தியாவில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் அந்த ஆப்ரேஷன் ஈவன் தோ இஃப் யூ ஆர் பீங் நான் ரெசிடென்ட், இஃப் இட் இஸ் பீங் இந்தியன் இன்கம் யூ ஹேவ் டு பே த டேக்ஸ். நம்ம ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்ல பார்த்தோம். ஸோ ஃபாரின் கம்பெனி Indian income is taxable, then taxable. Is that okay? Foreign company இருக்கு, அவனுக்கு வந்து இன்கம் இந்தியன் இன்கம் இருந்தால் taxable. இதே ஃபாரின் இன்கம் இருந்தால் taxable கிடையாது. ஒரு 50 கோடி வருது அப்படின்னு சொன்னாக்க தன்னுடைய P&L அக்கௌண்ட்ல இந்தியன் இன்கம் 50 கோடி சார். ஓகே, பிஜிபிபி இன்கம். அதில் இந்த 5 லட்சம் டெபிட் பண்ணிக்கிட்டுமா சார் அப்படின்னு சொன்னாக்க நோ, நாட் அலவுட். இவருக்கு நான் எக்ஸம்ஷன் கொடுத்ததுனால அவரால் P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ண முடியாது. You claim their exemption, you cannot debit that to your P&L. Is that clear? Then you can claim the exemption for this item. Completely clear. Next. Similar one. Okay. Similar one. Exemption of salary received by a crew member of foreign ship. அதே லாஜிக் தான். யாருக்கு? நான் சிட்டிசன், நான் ரெசிடென்ட்டாக இருந்து இந்தியாவில் அவருடைய ஸ்டே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90 days இருந்துச்சுன்னா அவர்களுடைய சேலரியும் எக்ஸம்டட் இன் இந்தியா. ஓகே, குரூ மெம்பர், நாட் இந்தியன் குரூ மெம்பர், ஃபாரின் சிட்டிசனுடைய நான் சிட்டிசன். ஓகே, ஃபாரின் சிட்டிசன் நாட் பீயிங் த ரெசிடென்ட், அவருக்கு வந்து இந்தியாவில் ஒரு சின்ன ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க ஷிப் வந்து நிற்குது, இங்கே இதெல்லாம் ஏற்றி விட வேண்டிய கேரேஜ் மீன்ஸ் லோடிங் அன்லோடிங் வேலையெல்லாம் செய்கிறார். அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் பீரியட் வந்து 90 daysக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் கொடுக்கக்கூடிய எந்த பேமெண்ட் இருந்தாலும் டாக்ஸபிள் கிடையாது. Now, the last one for the basic exemptions. Remuneration received by an employee of a foreign government. எப்படி இந்தியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃபாரினில் போய் வாங்குறாரோ அதே மாதிரி ஃபாரின் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்தியாவில் வரார், அவருக்கு சேலரி கொடுக்குறாங்க ஃபாரின் கவர்மெண்ட். அப்போ என்ன வரும்? வேர் that employee is training in India, அந்த பீரியடுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாரு, டியூரிங் த ட்ரைனிங் இன் இந்தியா இருக்கும்போது எக்ஸம்ட். ஓகே, அந்த ட்ரைனிங் எங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்க கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கோ கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ்க்கோ ஆர் கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லி ஆர் பார்ஷியலி ஓன்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கோ ஆர் கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனியோட சப்சிடரிஸ்க்கோ ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷனுக்கோ அல்லது சொசைட்டிஸ் அண்டர் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலமாக பண்ணியிருந்தாலோ
இந்த மாதிரியான என்டிட்டிக்கு வேலை செய்கிறதுக்காக ஃபாரின் கவர்மெண்ட்டோடைய எம்ப்ளாயிஸ் இந்தியாவில் வந்து பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு எக்ஸம்டட் ஆயிடுது. ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெசிஃபிக் எக்ஸம்ஷன் under section 10. கிளியர்? ரொம்ப ரேராக சிஏல இந்த கொஷின் கேட்டுறாங்க, சிஎம்ஏல இந்த கொஷின்ஸ் கேட்டுறாங்க. பர்டிகுலராக இந்த பாயிண்ட்டை கொடுத்து இது டாக்ஸபிளா இல்லையா, வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் வில் பி அப்ளிகபிள் ஃபார் டாக்ஸபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பட் இதோடைய ஸ்கோரிங் ஏரியா வந்து ரொம்ப ரேராக தான் வரும். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஒன் மோர் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ரிஹென்சிவாக செக்ஷன் 15 ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் சி. You have to understand the difference between application of income and diversion of income. Application of income na enna, diversion of income na enna, that you have to understand first of all. Okay. Application of income kum diversion of income kum enna vyathyasam. With the example we'll see. Now, application of income, diversion of income. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா foregoing of salary அப்படின்னு சொல்லிட்டு, foregoing of salary அப்படிங்கிறது application of income. ஓகே, application of income. உங்களுக்கு நான் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு, இது இங்கே மட்டும் இல்லை பல இடத்துக்கு வருங்க. இது எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு நல்லா கவனிங்க. எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு சே ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறார். எம்ப்ளாயி அதில் 20,000 rupees டொனேட் பண்ணிட்டார் அல்லது சரண்டர் பண்ணிடுறார், ஃபோர்கோ பண்ணிடுறார். 80,000 rupees தான் வருது. தென் வாட் இஸ் டாக்ஸபிள் அமௌண்ட் சொன்னால் 1 lakh. ஓகே, இந்த 20,000 ரூபாய் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், டொனேட் பண்ணியிருக்கலாம் அல்லது சேவிங்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 1 lakh. நவ் இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் டு டிஸ்பர்ஸ் தட் மணி. இந்த அமௌண்ட்டை செலவு பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்கமாக மாறிடும். டைவர்ஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொன்னாக்க ஃபாதர் அண்ட் சன். ஃபாதர் என்ன பண்ணிட்டாருன்னா உயில் எழுதி வச்சிருக்கிறார். தன்னுடைய வீட்டை நீ வாடகை விட்டு சம்பாதிச்சிக்கலாம், ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதை வாடகை விட்டு டெனண்ட்டுக்கு கொடுத்துட்டு டெனண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் சேலரி வருது. You are getting salary, rent from tenant, income from house property. 2 லட்சம் ரூபா வருது. ஆனால் அந்த உயில் எழுதும் போது அப்பா என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா 20% வந்து தன்னுடைய டாட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டார். ஸோ அப்போ 20% வந்து இதுலேருந்து இங்கே 40,000 ரூபா போயிடுது. பேலன்ஸ் வந்து 1,60,000 சன்னுக்கு போகுது. அப்போ what is the salary in the hands of son ன்னு சொன்னால் 1,60,000. son has no rights to give or not to give. கொடுத்தே ஆகணும், லீகல் டைட்டில் இருக்குது, அது கொடுத்தே ஆகணும். யாருக்கு? டாட்டர் கொடுத்தே ஆகணும். ஃபாதர் அண்ட் சன் அண்ட் டாட்டர். டாட்டருக்கு கொடுத்தே ஆகணும். தெர் இஸ் நோ அதர் வே டு எஸ்கேப். ஸோ ஓவர் ரைடிங் பை லீகல் டைட்டில் இருந்துச்சுன்னா சன்னுடைய கேஸில் இவருக்கு அல்டிமேட் என்ன வந்துச்சோ அது மட்டும் தான் சேலரி. அந்த 20,000 பேர் டைவர்ஷன் ஆஃப் சேலரி. டைவர்ஷன் ஆஃப் சேலரி இது சேலரியில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் பொருந்தும். எல்லா இடத்துலையும் பொருந்தும். இஸ் தட் கிளியர்? ஸோ an application of income merely apportionment of income. அதாவது உங்களுக்கு சேலரி கொடுத்தாச்சு, நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க, பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லது லக்ஸரியஸ் செலவு பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க, டொனேட் பண்ணுறீங்க. தட்ஸ் யுவர் ஓன் டிஸ்கிரிப்ஷன். இட்ஸ் மியர்லி அப்போர்ஷன். அப்படின்னா taxable value is 1 lakh. ஓகே, diversion of income is an obligation to apply the income before it is received. உங்கள் கைக்கு வரதுக்கு முன்னாடி வேறு வழியில் இதை கொடுத்தே ஆகணும். ஓகே, the source is charged with an overriding title. அது பேர் overriding title which diverts the income. அது டைவர்ட் பண்ணிடுது. இப்போ உங்களோட இன்கம் எவ்வளோ? 1,60,000. overriding title which diverts your income. Right. Essential concepts of application of income under the provisions of the Income Tax Act வந்து income accrues only in the hands of the assessee, that reaches in the hands of the assessee and he applies. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு செலவு பண்ண முடியும். ஓகே, applied to discharge on application whether self-imposed or gracious. அவராக கொடுக்கலாம் அல்லது கருணையின் அடிப்படையில் கொடுக்கலாம். அது அவருடையது. டொனேட் பண்ணலாம், என்ன பண்ணலாம். இது உங்கள் பணங்க, நீங்கள் என்ன செஞ்சுக்கீங்க. ஆனால் இதில் வந்து the essential for diversionல வந்து income is diverted at source. பணம் எங்கே உருவாச்சோ அங்கேயே இன்னொருத்தர் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு லீகலாகவே எழுதி கொடுத்துட்டாங்க.
there is an overriding charge or title அந்த அமௌண்ட்டுக்கு என் கையில் கண்ட்ரோல் இல்லை, ஒரு லீகல் டைட்டில் மூலமாக இந்த அமௌண்ட் வேற ஒருத்தருக்கு போயிடுது. ஃபார் சச் டைவர்ஷன் the charge or obligation is a source of income and not on the receiver. ஓகே, ஸோ இது வந்து ரிசீவருடைய கையில் வரல, நாட் ஆன் த ரிசீவர். இது வந்து சார்ஜ் எதில், இந்த அமௌண்ட்லேயே சார்ஜ், இந்த அமௌண்ட்டுக்கு இவருக்கு 40 போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒழிய இவர் 40,000 ரூபாய் கொடுக்கணும்னு பேசலை அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் application and அப்போ diversion. ஸோ diversion வந்து நாட் taxable, application is always taxable. diversion என்னோட இன்கம் கிடையாது, என் கையிலே இல்லையா சார், அப்போ you can pay the tax only to the extent you are eligible, right? now ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் கொடுங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கொடுங்கன்னு கூட எழுதி வைக்கலாம். see here, diversion by overriding title, right to maintenance of dependents or co-personers on partition. நான் பார்ட்டிஷன் பண்ணி வீடியோவில் எழுதி கொடுத்துட்டேன், ஆனால் நீ உன்னுடைய சிஸ்டரை பார்த்துக்கணும். அண்ட் விச் இஸ் ஆஸ் பர் த ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் அண்ட் எ சார்ஜ் கிரியேட்டட் பை எ டிகிரி ஆஃப் எ கோர்ட் ஆஃப் லா, சட்டத்தின் மூலமாகவும் பதிவு பண்ணப்பட்டிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த டைவர்ஷன் ஆஃப் சேலரி. இஸ் தட் கிளியர்? இது எந்த இன்கம், சேலரி மட்டும் கிடையாது, எந்த இன்கம் வேணாலும் இருக்கலாம். நான் இங்கே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி பேசினேன். இஸ் தட் கிளியர்? லெட் மீ நவ் பிரீஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அப் டு நவ். ஸோ என்னென்ன பார்த்துருக்குறோம், சேலரியில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். மிச்சம் எல்லாமே ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த சாப்டரில் இந்த ஃபஸ்ட் பேஜில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரண்டர் வந்து exempted, foregoing of salary always taxable. ஓகே, ஆனால் foregoing of salary கொடுக்கும்போது there may be chances of claiming deduction under section 80G, that too on satisfaction of some of the conditions that we have already studied, right? And salary paid tax freeங்கிறதே கிடையாது. நீங்கள் வாங்கின சேலரிக்குரிய டேக்ஸை நானே கட்டிடுறேன்னு சொன்னால் அந்த கட்டின அமௌண்ட்டும் உங்களுடைய இன்கமாக சேர்த்து அதுக்கும் சேர்த்து நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். டேக்ஸ் அண்ட் பெர்க்விசிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அதே மாதிரி நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் லைக் ஃப்ரீ காரு, குவார்ட்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க, சில்ட்ரனுக்கான எஜுகேஷனுக்கு மேனேஜ்மெண்ட் ரன் ஸ்கூலில் நீ ஃப்ரீயாக படிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் வரும். ஸோ வில் பி ஸ்டடிங் ஆல் தோஸ் திங்ஸ் இன் டீட்டெயில் சப்சிக்வெண்ட் லெக்சர்ஸ். அந்த மாதிரி ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேல்யூவும் டேக்ஸபிள் இன்கம் தான். அதுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை நானே கட்டிடுறேன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயர் கட்டிட்டாருன்னா தட் வில் பி நாட் கன்சிடர் ஆஸ் யுவர் இன்கம். உங்களுடைய இன்கம் இல்லைன்னு சொன்னால் எம்ப்ளாயரும் தன்னுடைய P&L கொள்ள டெபிட் பண்ண முடியாது, அவரும் டெபிட் பண்ண முடியாது, உங்களுடைய இன்கமாக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கிடையாது, சரி உங்களுக்கு இன்கம் கிடையாது, அவருக்கு செலவு கிடையாது. இஸ் தட் கிளியர்? அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிட்ட இருந்து பார்ட்னருக்கு சேலரி போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த சேலரி வந்து ஆல்வேஸ் என்னது PGBP தான் கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அதனால் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லாதனால பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து பார்ட்னருக்கு என்ன வந்தாலும் சரி அது PGBP இன்கம்ல தான் வரும். அண்ட் MP, MLA, MLC இவங்க எல்லாமே சேலரி வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க பார்லிமெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. பார்லிமெண்ட்டே இவங்களுடைய அசோசியேஷன், இவங்களோட டீம் தானே. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இட்ஸ் அ பார்லிமெண்ட் ஆல்சோ a constitution formed by these MPs and MLAs, இவங்க தான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இஸ் மிஸ்ஸிங். அப்போ பேமெண்ட் வந்து என்ன வரணும், சேலரியில் வரக்கூடாது, இதில் வரணும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வரணும். அண்ட் டேரக்டர் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி மாதிரியே ட்ரீட், பேர் டெசிக்னேஷன் தான் பேர் வந்து டேரக்டர், மற்றபடி அவரும் ஆஸ் யூஷுவல் மற்ற எம்ப்ளாயிஸ் மாதிரி காலையில் வந்து சைன் பண்ணி எல்லா ஒர்க்கும் ஆஸ் அ ரெகுலர் எம்ப்ளாயி லைக் பண்ணார்னா அந்த சேலரி வந்து சேலரியில் தான் வரணும். அதில் கமிஷன் கொடுத்தாலும் அதுவும் சேலரி. அதே சமயத்தில் ஹானரி ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அவர் கொடுக்கக்கூடிய சேலரி, ஈவன் கமிஷன், சிட்டிங் ஃபீ, ஆல் த த்ரீ வில் பி கன்சிடர் as income from other sources not being the salary. Is that clear? Now fees and commission always taxable. Place of accrual பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செக்ஷன் 9 அண்ட் செக்ஷன் 10 கிளாஸ் A. செக்ஷன் 9ல ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று வந்து பிஸ்னஸ் கரெக்ஷன், ரெண்டாவது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க salary payable outside India where he rendered the service in India. இந்தியாவில் வேலை செஞ்சிருக்கிறார், அவருக்கு சேலரி வந்து ஃபாரின் போன பிறகு ஃபாரினில் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க he rendered the service only in India தானே, அப்போ இட் இஸ் taxable அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய எம்ப்ளாயீஸுக்கு ரெண்டரிங் சர்வீஸ் அவுட் சைட் இந்தியா ஃபார் த கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த சேலரி இஸ் ஆல்வேஸ் டீம் டு அக்ரூ ஒன்லி இன் இந்தியா as per செக்ஷன் 9 கிளாஸ் 1 சப் கிளாஸ் 3ல பார்த்தோம். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய பெர்க்விசிட்ஸ் அலவன்சஸோ எக்ஸம்ப்டட் டு செக்ஷன் 10 கிளாஸ் 7 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தோம். டீம் டு அக்ரூ அப்படிங்கிறதுல இங்கே திரும்ப ரீஐட்ரேட் பண்ணியிருக்கிறேன் சேலரி அப்படிங்கிறதுல.
ஸோ ஃபாரின் ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஆட்டோமேட்டிக் எக்ஸம்ஷன். எப்படி நம்ம ஆளுங்க அங்கே போன நமக்கு நாம டேக்ஸ் வாங்கிக்கிறோம், நீ டேக்ஸ் போடாதுன்னு சொல்கிறோமோ, அவங்க ஆள் இங்கே வரும்போது நாம டேக்ஸ் போட மாட்டோம், அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ரைட். அதே மாதிரி ஃபாரின் என்டர்பிரைசஸில் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும்போது அவனுக்கு இங்கே ஒன்றும் ஆப்ரேஷன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது இவனுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியில் அப் டு 90 days வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்கும் போது டேக்ஸபிள் கிடையாது. டேக்ஸபிள் கிடையாதுன்னா அந்த ஃபாரின் என்டர்பிரைசஸோட இன்கமில் இவர் கொடுக்கக்கூடிய சேலரி எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணக்கூடாது இஃப் இட் இஸ் பீங் த இந்தியன் இன்கம். இஃப் இட் இஸ் பீங் த இந்தியன் இன்கம் அண்ட் நான் ரெசிடென்ட் நான் சிட்டிசன் ஃபாரின்ஷிப்பில் குரூ மெம்பராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க 90 days இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது 90 days அதுக்கு கீழே ஸ்டே பண்ணியிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பீரியடுக்குரிய சேலரி நாட் டேக்ஸபிள், எக்ஸம்ப்டட் கம்ப்ளீட்லி. அண்ட் ஃபாரின் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் இந்தியன் கவர்மெண்ட், லைக் ஓகே இந்தியாவுடைய கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ ஆர் கவர்மெண்ட் கம்பெனியோ அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி வந்து எக்ஸம்ப்டட் இன் இந்தியா ஃபார் த ட்ரைனிங் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ். ரைட். அண்ட் ஃபைனலி வி டிஸ்கஸ்ட் அபவுட் த அப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஷன். அப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அப்ளிகேஷன்ஸில் வரும்போது என்ன பார்த்தோம்? You have the rights to spend and you are applying, you are giving, but diversion அப்படிங்கும்போது you don't have the rights, it is already overridden by court of law or some title issue இருக்கிறதுனால அது நம்மளுடைய பணம் கிடையாது, overriding title மூலமாக போயிடுது. Is that clear? Then it is called diversion of income. Diversion of income is not your income, not taxable, but application of income, it's your income, it is going to be taxable. Is that clear? Okay, so with that introduction topic is over. We'll start with section 15 now. Section 15, charging section. Right. Now, section 15, charging section. Paid by employer tax on salary employer கட்டி இருந்தால் okay, now tax on salary employer கட்டி இருந்தால் அவனுக்கு அது வந்து என்ன கிடையாது, exemption கிடையாது. Okay, that's a point you have to understand. If it is exempted, then it is not deductible. If it is taxable for employee, then it is considered as expenses for the employer also. Clear? Okay. Tax பொறுத்த வரைக்கும் all the provisions you have to watch the videos regularly. திரும்ப கேளுங்க. சம் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பை ஹார்ட் ஆகணும் எல்லா ப்ரொவிஷன்ஸும். ஏன்னா இது வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்னால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, டெபிட் கிரெடிட் தான். ஒவ்வொருக்கும் ஒரு கான்செப்ட் சொல்லிவிடுவீங்க, அதை டெபிட் கிரெடிட்டில் போடுவீங்க. இது அப்படி கிடையாது, ஒவ்வொரு சம்மும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திரும்ப படிக்கிறீங்களோ தென் திஸ் வில் என்ஷூர் யூ. ஏற்கனவே சொல்லிட்டேன், புக் பேக் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே வாங்க. டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சாலிடாக உங்களுக்கு 1 monthலேருந்து 1.5 months ஆகும். டெய்லி ஒரு 8 to 10 hours ஒர்க் பண்ணிங்கன்னா, மீன்ஸ் லீவ் த கிளாஸ் ஹவர்ஸ், அது தவிர நீங்கள் ஒரு 6 hours நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மறந்துடும் இதெல்லாம். ஆனால் டேக்ஸை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் அரௌண்ட் 60+ டீசென்ட். 60+ நீங்கள் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரொவிஷன்ஸும் பை ஹார்ட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் இந்த முறை மெட்டீரியல் வந்து எக்கச்சக்கமாக நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன், கம்ப்ளீட்டாக ரிவேம் பண்ணியிருக்கிறேன், அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபார்மேட்ஸை எக்கச்சக்கமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் சின்னதாக. அண்ட் ஐ தாட் டு கிவ் யூ ஃபைனல் மொமெண்ட் ரிவிஷன் ஆல்சோ திஸ் பேட்ச். ஃபைனல் மொமெண்ட் ஒரு கட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மணி நேரம் அட்டன் பண்ணால் போதும், அந்த எல்லா கான்செப்டும் உங்கள் மைண்டில் நிற்கும். அந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ண போகிறேன். ஓகே, அட்லீஸ்ட் டேக்ஸுக்காக எல்லாத்துக்கும் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, அட்லீஸ்ட் டேக்ஸுக்கு பண்ணலான்னு இருக்கிறேன். என்ன மறந்துடும். இப்போ நானே சொல்லும்போது இது ஒரு சைட் ஐ ஜஸ்ட் மிஸ் திஸ் கான்செப்ட். அதுக்கப்புறம் நம்ம ரீகரெக்ட் பண்ணி தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா புக்கில் நோட் பண்ணிட்டேன், அது தப்பாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் புக்கில் அது இன்கார்பரேட் பண்ணிடணுன்ட்டு.
See, everything cannot be kept in your mind. So much of content is there, voluminous. It will go off your mind now and then. நீங்க என்ன கரெக்ட் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அடுத்த வருஷம் அது தப்பும்பா. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஷிஃப்ட் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிம் சொல்லுவாங்க, இல்லை ஆப்ட் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிம். அதாவது ஓல்டு மெத்தட்லேயே போடுங்கிறதுக்கு ஷிஃப்ட் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிம் அண்டர் செக்ஷன் 115 பிஎஸ்சி கிளாஸ் 1A ஆர் ஆப்ஷனல் ஆப்ட் அவுட்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இதுவே போன வருஷத்துக்கு முந்தின வருஷமாக இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் அவுட் ஆஃப் தி டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிம் சொன்னால் நியூ டேக்ஸ் ரீஜிம் மீன் பண்ணுறான். ஸோ லாஸ்ட் இயரில் மாற்றிட்டான், டிஃபால்ட் அப்படிங்கிறது புதுசுன்ட்டான். கவர்மெண்ட் எதுக்காக பண்ணுறான்? எக்ஸாமை விடுங்க, கவர்மெண்ட் எதுக்காக பண்ணுறான்? புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வரது எதுக்காக? புதுசாக இருக்கிற ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் புது ஸ்கீம் கொண்டு வரும்போது ஓல்டு ஸ்கீமில் ரொம்ப பேர் அக்செப்ட் பண்ணவங்க பிடிக்காது. என்ன சார் திடீர்னு மாற்றுறீங்க அப்படின்பா. ஓல்டும் உண்டு, வேணும்னா நியூவும் போங்க. வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே சொல்லிட்டேன் எல்லாமே நியூ போயிடுங்க அப்படின்ட்டேன், ஓல்டு வேணான்ட்டேன். எடுத்த உடனே நீங்கள் நியூ போயிடலாம் அப்படின்ட்டேன். என்ன காரணம்? கவர்மெண்டோட இன்டென்ஷன் இஸ் டு மேக் யூ கன்வெர்ட் இன்டு நியூ ரீஜிம். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2.5 அது 3 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 2.5 இருக்குது. இது 7 லட்சம் ரூபா வரைக்கும் 5%, அதுக்கப்புறம் 10%, 15 லட்சத்துக்கு மேலே 30%, இப்போ 10 லட்சத்துக்கு மேலே 30%. சேஞ்ச் ஆகல 3 வருஷமா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஓல்டு ரீஜிம் உங்களுக்கு அவுட் ஆஃப் பெனிஃபிட் ஆகிடும். என் கசின் வந்து கேட்டேன், நான் ஓல்டு போட்டுமா நியூ போட்டுமா? நீ இன்னும் நியூ போகலையாடா அப்படின்னு கேட்டேன். இல்லை அன்னைக்கே அப்பா சொன்னார், 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நான் வந்து மாற்றாமல் இருந்தேன். அவங்க அப்பா தான் எனக்கு இன்ஸ்பயர், பெரிய அப்பா தான் எனக்கு இன்ஸ்பயர். பிகாஸ் இஸ் அ காஸ்ட் அக்கௌண்ட், ஸ்டடிட் ஃபார் காஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒயில் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ அப்படிங்கும்போது அவர் தான் என்ன இன்ஸ்பயர். உங்கள் அப்பா சொல்லிட்டு நீ கேட்கலன்னு ஓவராலி அப்படின்னு அப்புறம் கேல்குலேட் பண்ணி காமிச்சு கிட்ட 1 லட்ச ரூபா டேக்ஸ் எக்ஸ்ட்ராஸாக பே பண்ணிட்டு இருந்திருக்கிறான் லாஸ்ட் இயர். ஐயோ 1 லட்ச ரூபா போச்சு, இனிமேல் மறப்பானாவே. சி, நியூ டேக்ஸ் ரீஜிம் வில் பி மோர் பெனிஃபிஷியல், ரைட்? அடுத்த வருஷம் எப்படி மாறும்னு தெரியல. ப்ரீ பட்ஜெட் மீட் we supposed to have on 25th on online mode to launch university students. ஓகே, ஸோ என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத அதில் ஸ்பீச் கொடுக்க போகிறோம். வில் சி. பட் நம்ம என்ன எதிர்பார்த்தாலும் அங்கே நடக்கிறது வேறு மாதிரி தான். வில் சி ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்துச்சுன்னா நீங்கள் படித்தது எல்லாமே தூக்கி குப்பையில் போட்டு புதுசாக எடுக்கணும். ஓகே, ஒரு நம்பர் கையில் இருக்கும், அடுத்த வருஷம் அந்த நம்பர் மாறிடும். ஓகே, அப்போ ரீஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு வழியே இல்லை. டேக்ஸுக்கு மார்ஜிங் செக்ஷன் 3 விஷயங்கள் நம்ம இதில் பார்க்க போகிறோம். 3 விஷயங்கள். ஓகே, ஒன்று ரெகுலராக வரக்கூடிய சேலரி. ரெகுலராக வரக்கூடிய சேலரி எப்போ டேக்ஸபிள் அப்படின்னு சொன்னாக்க டியூ ஆர் ரெசிப்ட் விச் எவர் இஸ் அர்லியர். டியூ டேட் என்னைக்கு, ரிசீவ் பண்ண டேட் என்னைக்கு, ரெண்டில் விச் எவர் இஸ் அர்லியர் வில் பி டேக்ஸபிள் டேட். ஓகே, நவ் அதாவது எம்ப்ளாயி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது டியூ டேட் ஃபார் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ என்னைக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க டியூ டேட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். ஓகே, ஜனவரி மாதத்துடைய சேலரி February 1 உங்களுக்கு கொடுப்பாங்க, Februaryயோடது March 1 கொடுப்பாங்க, அதான் ஆர்டர். இப்போ ஜனவரி சேலரி. ஓகே, January salary, he joined on 1st January 2025 இந்த டேட்டில் ஜாயின் பண்ணுறார். இயர் ends on 31st March 2025. 3 months தான் இந்த வருஷம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறார். January 25ல அவருக்கு சேலரி ஒரு 1 lakh, Feb 1 lakh. இது எப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜனவரியோடைய சேலரி எப்போ கொடுப்பாங்க? ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு, பட் அப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. 5th February 2025 அன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. February மாதம் 6th February 2025 அன்னைக்கு கொடுக்குறாங்க. மார்ச்சுக்குரியது 4th April 25 அன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. இஸ் தட் கிளியர்? நவ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 24-25 வாட் இஸ் த டாக்ஸபிள் சேலரி அப்படின்னு சொன்னாக்க டியூ டேட் வந்து என்னது? டியூ டேட் ஜனவரி மாதத்துடைய சேலரிக்கான டியூ டேட் 1st February 25, February மாதத்துக்குரியது 1st March 25, மார்ச்சுக்குரியது 1st April 25. ஓகே,
So payment taxability chargeability எப்ப whichever is earlier of due or receipt is that okay? அப்ப ரெண்டுல whichever is earlier னா 1 to 25 இங்க வரும்போது 1 3 25 இங்க வரும்போது 1 4 25 our year ends on this date only அந்த டேட் குள்ளார எத்தனை salary தான் வந்திருக்கு 2 salaries only came. So 2 lakhs is the taxable income for the previous year 24-25. Suppose Jan 25 1 lakh, Feb 25 1 lakh, March 25 1 lakh. Paid on 5 to 25, 6 3 25, 25 3 25. அப்ப due date வந்து என்னைக்கு? You know that every month's salary will be payable in the very first day of the next month. January 25 na 1st February 25, 1st March 25, 1st April 25, 1st April 25. Is that okay? This is paid on. This is paid on. Clear? Paid on and due on. Rendla whichever is earlier will be the taxable date. இப்போ ரெண்டில் whichever is earlier அப்படின்னு சொன்னாக்கா 1 to 25, 1 3 25 and இதில் வரும்போது 25 3 25, 25 3 25. Is that clear? Now இந்த மூணுமே அந்த வருஷத்தில் வந்துருச்சு. taxable income for the previous year 24-25 being 3 lakhs. அடுத்த வருஷம் அந்த டியூ டேட் வரும்போது டேக்ஸ் கட்ட வேண்டாம். So due date or receipt date ரெண்டுல whichever is earlier தான் உங்களுடைய real date for the payment of tax. அதுக்கப்புறம் நீங்க tax pay பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Is that clear? Hope so you could understand. Clear? Charging section. In the point in time it is taxable அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். Any doubts here? Due or receipt, whichever is earlier. Okay. Second point. Salary received in advance. What about the taxability, sir? அதாவது January 1st அன்னைக்கு ஃபெப்ல இருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய 4 மாச salary, ஒரு மாசத்துக்கு 1 lakh salary, 4 மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாய் என்னைக்கு வாங்கிட்டார்? January 1st. As per the first condition, due or receipt, whichever is earlier. ஆனால் இதுக்கு இன்னும் டியூ டேட்டே வரல. சார் ஃபெப்ரவரி மாதம் சேலரி உங்களுக்கு மார்ச்சில் தானே சார் தருவேன், எனக்கு கொஞ்சம் அவசரம் கொடுங்க, என்னுடைய சேலரியில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு பாஸ்கெட்டை கேட்குறாரு எம்ப்ளாயி. எம்ப்ளாயரும் ஓகே நீ எடுத்துகிட்டு போ, 4 மாதம் சம்பளத்தை எப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுக்குறார், பியாண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். அப்படி கொடுத்திருந்தால் ரிசீவ்டு அர்லியர் அப்படிங்கும்போது ஆன் ரெசிட் பேசிஸ் இட்ஸ் டேக்ஸபிள். ஆன் ரெசிட் பேசிஸ் இட்ஸ் டேக்ஸபிள். எப்போ டேக்ஸபிள்? January 1st அன்னைக்கு டேக்ஸபிள். 31st March 2025 அன்னைக்கு 1st April 25லேருந்து 31st March 26 வரைக்கும் இருக்கக்கூடிய 12 மாதம் சம்பளத்தை இப்போயே வாங்கிட்டாங்கன்னா அதுக்குரிய டேக்ஸ் இந்த வருஷமே கட்டியாகும். அப்போ அடுத்த வருஷம் கட்ட வேண்டாம், இப்போ தான் வாங்கிட்டீங்களே. ஸோ யூ ஆர் பேயிங் த டேக்ஸ் ஆன் ரெசிட் பேசிஸ், நாட் ஆன் த டியூ பேசிஸ். In case of general salary, due or receipt, ரெண்டுல whichever is earlier date is the tax payable date. In case advance if you are receiving, of course there should not be due date, right? Due date முன்னாடியே கட்டிவிட்டீங்க அப்படின்னா you have to pay the tax on the receipt date itself. So we have completed regular salary பார்த்துட்டோம், advance salary பார்த்துட்டோம். Due or receipt, whichever is earlier. Salary in advance is taxable on receipt basis. We'll be now dealing with the arrear of salary. Arrear of salary. Arrear of salary வரும்போது on receipt basis, provided if it is not taxed earlier. If it is not taxed earlier. Is that clear? Arrear of salary என்ன அர்த்தம்? What is called arrear of salary? Arrear of salary. See, salary structure எப்படி இருக்குன்னா 20,000
525,000 அப்படி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 1000 30,000 இப்படி கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களோட சேலரி 20,000 ரூபாய். ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட், 20,500. அதுக்கு அடுத்த வருஷம் 21, அதுக்கு அடுத்த வருஷம் 21,500. இந்த மாதிரி வருஷம் வருஷம் 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். எது வரைக்கும்? until it touches to 25,000. The moment it touches to 25,000, thereafter your increment being 1,000. இப்போ 25லேருந்து அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது 26, 27 அப்படின்னு போகும். up to how much? 30. 30க்கு அப்புறம் ஸ்லாப் மாறும். That is called slab change. Is that okay? Suppose Mr. X joined duty on 1/7/2023. So current financial year being 1/4/2024 ends on 31st March 2025. இது current financial year. ஜாயின் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க? 20,000 rupees. You know that the salary will be revised on which date? 1/7/2025 அன்னைக்கு, ஒரு 24 அன்னைக்கு அவருக்கு சேலரி 20,500 மாறி இருக்கணும். Am I right? Clear? Any doubts here? So ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா 21,500 மாறி இருக்கணும். Clear? அப்போ I am going to calculate what is his salary. Due date and payment date are same, which is the last date of the month. ஜனவரியோட 31st டேட்டில் டியூ டேட் வருது, அந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணுறாங்க. There is no deviation, we will assume that. பட் இன்க்ரிமெண்ட் போட வந்த அந்த நாள் அன்னைக்கு எம்டி இல்லை, ஆட்டோ செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மாதம் மாதம் 20,000 ரூபாய் போகிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். இவருக்கு தெரியாது. 20,000 சேலரி வந்துருச்சு. ஓகே, எது 12 மாதமும். அப்போ வாட் இஸ் த taxable amount for him? The taxable amount for him is 20,000 into 12, 2,40,000 rupees. அப்புறமேட்டு எம்டி வந்து கேட்குறார், அடுத்த வருஷம் வரார் 16. அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது அவருக்கு இப்போ என்ன கிடைக்குது? சேலரி. அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது அவருக்கு இப்போ என்ன கிடைக்குது? சேலரி கிடைக்கும். ப்ளஸ் இந்த 12 மாதத்துக்குரிய 500 ரூபாய் இருக்குல்ல, அது இப்போ வாங்க போகிறார். இன்ட்டு 12, 6,000 ரூபாய் மொத்தமாக சேர்த்து இப்போ வாங்கினார்னா அது பேர் அரியர் ஆஃப் சேலரி. அதுக்கு பேர் அரியர் ஆஃப் சேலரி, 6,000. This arrear of salary is going to be taxable only in this financial year. Taxable. எப்போ? இது வந்து 24-25ல டேக்ஸ் பே பண்ணியிருப்பார். இது வந்து 25-26ல டேக்ஸ் பே பண்ணும். இஸ் தட் கிளியர்? ஆன் ரெசிட் பேசிஸ். ஆனால் புரியுது இல்லையா? ஆன் ரெசிட் பேசிஸ். ஆனால் புரியுது இல்லையா? ஆன் ரெசிட் பேசிஸ். ஆனால் அவருக்கு தான் தெரியுமே மிஸ்டர் எக்ஸுக்கு தான் எப்படி இருந்தாலும் இன்க்ரிமெண்ட் அவருக்கு தான் தெரியுமே மிஸ்டர் எக்ஸுக்கு தான் எப்படி இருந்தாலும் இன்க்ரிமெண்ட் பாஸ் வந்து எனக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? ஓகே சார், 1/4/24லேருந்து இது வரைக்கும் 3 months, அதுக்கப்புறம் 9 months. அப்போ அந்த 3 monthsக்கு 20,000 rupees சேலரியும் பேலன்ஸ் 9 monthக்கு 20,500 rupeesம் கனெக்ட் பண்ணுறார். 60. இது எவ்வளோ வருது? 1,80,000 + 4,500, 1,84,500. Is that clear? 2,44,500. கரெக்டாப்பா? 2,44,500. Is that okay? கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். 2,44,500. ஸோ அவன் என்ன சொல்லிட்டாரு? இவர் டேக்ஸ் பே பண்ணுறாரு. டேக்ஸ் பெய்டு ஆன் 2,44,500 in the previous year 24-25லே கட்டிவிட்டார். கட்டலாம், அந்த மாதிரி கட்டலாம். அந்த டியூ டேட் வந்துருச்சே, எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். அப்படி பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் 25-26ல அவருக்கு இந்த பணம் 6,000 ரூபாய் கொடுக்குறாருல்ல, அன்னைக்கு இது டேக்ஸ் கிடையாது. ரிசீவ் பண்ணும்போது டேக்ஸ் கட்ட வேண்டாம். ரிசீவ் பண்ணும்போது டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சார் பணமே வாங்குமா நான் ஏன் சார் கட்டணும்? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து 7 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க, உங்கள் ஸ்லாப் ரேட் வேறு. சப்போஸ் 9 லட்சம் ரூபாய் அடுத்த வருஷம்
12 லட்சம் ரூபாய். 9 லட்சம்னா 10 லட்சத்துக்கு கீழே இருக்கு, டேக்ஸ் கம்மி. அடுத்த வருஷம் 12 லட்சம் ரூபாய் ஹையர் டேக்ஸ் பிராக்கெட்ல போயிட்டீங்க, ஜாஸ்தி டேக்ஸ் கட்டணும். நம்மால் விவரம் என்ன பண்ணிட்டாரு, இந்த 12 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அரியர், அதனால 9 பிளஸ் அரியர் நான் அடுத்த வருஷம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பே கட்டிவிட்டார். அடுத்த வருஷம் 12க்கு பதிலாக அந்த அரியர் போன வருஷத்துக்கே டேக்ஸ் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு 11 ரூபாய்க்கு இப்போ டேக்ஸ் கட்டலாம். இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை டியூ பேசிஸ்ல கட்டலாம். பட் predominantly we pay only on the basis of receipt. But there may be chances அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. In case of arrear of salary, taxable on receipt basis, if it is not taxed earlier. Is that okay? இதுக்கு முன்னாடி டேக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தால் யூஸ்வலாக பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்போ ரெசிட் பேசிஸ் தான். இது ரேரஸ்ட் சுச்சுவேஷன், இருந்தாலும் போல்டு பண்ணி காமிச்சிருக்கு. என்ன ரீசன், நான் கட்டுறேன் சார், போங்க சார், எப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி முன்னாடி கட்டியிருந்தால் ரிசீவ் பண்ணும்போது கிடையாது. ஸோ ஜென்ரல் ரெகுலர் சேலரியாக இருந்துச்சுன்னா டியூ ஆர் ரெசிட் விச் எவர் இஸ் earlier. அட்வான்ஸ் சேலரியாக இருந்தால் டியூ டேட்டுக்கு முன்னாடி மொத்தமாக சேர்த்து இன்றைக்கே வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது ரெசிட் பேசிஸில் டேக்ஸபிள். அரியர் சேலரினா டியூ டேட் அன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கல, லேட்டர் பீரியடில் கிடைக்குது. என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்னேன் 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் இருக்குன்ட்டு, ஆனால் இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு தெரியாது, அப்போ தான் முடிவு பண்ணுவார். இப்போ நான் சொன்னது வந்து இயர் ஆன் இயர் 500 இன்க்ரீஸ் ஆகும், பட் இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு தெரியல. வருஷத்துக்கு ஒரு முறை நான் சேஞ்ச் பண்ணுறேன், 1 ஜூலை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், ஓகே, நோ இஷ்யூஸ். ஆனால் 1 ஜூலை அன்றைக்கி ஆள் ஊர்லேயே இல்லை, எம்டி ஊர்லேயே இல்லை. அவர் ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் வரார், சார் ஏதாவது இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுங்க சார். ஓகே தரேன், எல்லாத்துக்கும் 500 ரூபா தரேன். யூஸ்வலாக இன்க்ரிமெண்ட் தர வேண்டிய டேட் 1 ஜூலை சார், நீங்கள் வந்து 1 அக்டோபரில் வந்து கொடுக்குறீங்க, அடுத்த வருஷத்தில் எவ்வளோ நாள் ஆச்சு சார். அப்படியா, அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கணக்கு பண்ணியா கொடுத்துறப்போ அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸை கொடுக்கலாம். ஸோ அப்போ தெரியாத போது அவர் கட்டியிருக்க மாட்டார், கன்ஃபார்ம் ஆகிட்டு என்னைக்கு ரிசீவ் பண்ணுறாரோ அன்றைக்கி டேக்ஸபிளாக இருக்கலாம். ஸோ அரியர் பீயிங் டேக்ஸபிள் ஆன் ரெசிட் பேசிஸ், advance also taxable on receipt basis, but arrear வரும்போது taxable on receipt basis subject to if it is not taxed earlier on due basis. Clear? Now இந்த advance and arrear ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் subject to relief under section 89 clause 1 will be applicable. Arrear and advance of salary are subject to relief. There is chance of getting relief also under section 89 class 1. 89 class 1 உங்களுக்கு என்ன உண்டு, relief உண்டு. இப்போ relief என்ன, what is called relief under section 89 class 1? Let's see. But of course அந்த கொஸ்டின் எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சிங்கர் அகாடமி புக்லேயும் அந்த கொஸ்டின் நான் சேர்க்கல, ஆனால் சிஏ புக்லேயும் இருக்குது, சிஎம்ஏ புக்லேயும் அந்த ரிலீஃப் கான்செப்ட்டுக்கு சம் இருக்குது. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, ஏன் நான் போடல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு under section 89 class 1 இதுக்கான கான்செப்ட் will go for optional tax regime ல போய்க்கலாம். optional tax regime. okay, optional tax regime அப்படின்னு சொன்னா apt out or shift out of the default tax regime அப்படின்னு இன்னொரு term யூஸ் பண்ணலாம் இதுக்கு. ஓகே, இதுதான் optional tax regime. They have chosen optional tax regime by shifting out or opting out of the optional tax, it means default tax regime. Clear? ஸோ இந்த சம் போடும்போது நான் இந்த அளவுக்கு கிளியராக கொடுத்துருக்குறேன். ஆக்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் அண்டர் செக்ஷன் 115 பிஎஸ்சிக்குள்ளார போறீங்கன்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் வி ஹேவ் இன் திஸ் இல்லஸ்ட்ரேஷன். ஆப்ஷனல் டேக்ஸ் ரிஜிம் போயிருக்கிறார். இஸ் தட் கிளியர்? 1/4/2022 அன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாயின் பண்ணார் வித் அ மந்த்லி சேலரி ஆஃப் rupees say 1 lakh. 31st March 2023, 31st March 2024, 31st March 2025.
25. அவருக்கு இந்த மாதம் எவ்வளோ சேலரி கொடுத்துருக்குறாங்கன்னா 1 lakh பதிலாக சே ஐ மே மேக் இட் அஸ் 40,000 rupees. ஓகே, அப்போ இந்த வருஷம் அவருடைய சேலரி எவ்வளோ இருக்குன்னா 4,80,000 rupees. இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது சேலரி அப்படின்னா 4,80,000 rupees. இங்கே எவ்வளோ இருக்குன்னா 4,80,000 rupees இருக்குது. ஆனால் 25th March அன்னைக்கு என்ன சார் சேலரி ரிவைஸ் பண்ணாமல் எத்தனை வருஷம் ஓடிட்டீங்க? 1, 2, 3 years ஆக போகுது. சரிப்பா, ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 5,000 நான் இன்க்ரிமெண்ட் போடுறேன். 6 lakhs அப் டு 5 lakhs வரைக்கும். ஓகே, 5% 12,500. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா, 5 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய 1 lakhக்கு 20%, 20,000, 32,500 டேக்ஸ் கட்டணும். ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எவ்வளோ வருது? 4% டிஃபால்ட் யூ ஹேவ் டு பே, which is 1,300. Total value being 33,800. Health and education cess. So 33,800. உடனே இவர் என்ன சொல்றாரு, சார் அரியரை அந்தந்த வருஷம் கொடுத்துருந்தா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது இல்லையா? அரியரை அப்பப்போ கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. என்ன அப்பப்போ கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? இஃப் arrear is taxed in the respective previous year, in the respective previous year, first year விட்டுருங்க, செகண்ட் இயரில் இந்த அரியர் இந்த வருஷத்துக்குரிய தானே 60,000 சேர்ந்த இங்கே எவ்வளோ வரும்? 5,80,000 rupees. 6 எவ்வளோ? 5,40,000. 5,40,000 இங்கே வந்திருக்கணும். இங்கே எவ்வளோ வந்திருக்கணும்? 5,40,000 வந்திருக்கணும். am I right? சேலரி இங்கேயே உங்களுக்கு 45,000 மாதிரி கணக்கில் பண்ணுங்க சார். அந்த 5,000 இஸ் ரிசீவபிள் இன் தட் சேம் இயர். 40 + இன்க்ரிமெண்ட் 5,000, 45,000. ஐ டோன்ட் get this in this year. I am assuming that is I am getting in the same year itself. அந்த வருஷத்துலேயே நான் வாங்கினதாக அஷ்யூம் பண்ணிக்கிறேன். I am assuming I am getting the same in the same year, right? Okay. அப்போ 5,40,000 எவ்வளோ டேக்ஸு? 5 lakhs வரைக்கும் 12,500. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 40,000க்கு 20% போட்டிங்கன்னா 8,000 rupees. அப்போ டோட்டல் எவ்வளோ வருது? 20,500. இங்கே எவ்வளோ வருது? ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% சேர்த்து எவ்வளோ வருதுங்க? 820. அப்போ வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ யூ ஹேவ் டு பே? 21,320. இங்கேயும் 21,320. மொத்தமாக 2 வருஷம் சேர்த்து 42,640 கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. 42,640 கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. கிளியர்? அரியரை ரெசிட் பேசிஸில் கொடுக்கும்போது கம்மியாக இருக்குது, அந்தந்த வருஷமே போட்டிருந்தால் ஜாஸ்தி வருது. அப்போ உங்கள் சாய்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 33,800 டேக்ஸ் கட்டிடலாம். ஆனால் இப்போ மாற்றி யோசிக்கலாம். ஓகே, suppose that increment is calculated, எப்படி calculate பண்ணுறேன்னு பாருங்க. சின்னதாக மாற்றி calculate பண்ண போகிறேன். let's see. The increment is applicable only on 1st March 2024. 1st March 2024 வாங்குறதா இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்படி பார்க்கலாமா? So in this case your increment being 1st March அந்த இதில் 3 மாதம், இந்த இதில் ஒரு 12 மாதம். ஸோ 15 monthsக்கு உங்களுக்கு சேலரி வரும். எந்த டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணுறேன்? 1st March 2024 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். 1st March 2024 1st January மாற்றிக்கிறேன். சாரி, ஐ மேக் இட் January. Arrear is not applicable from this date. I do arrear revision and pay only from this date. 1/1/24 25/3/25 வரைக்கும் கேல்குலேட் பண்ணி கொடுத்துட்றேன். எத்தனை மாதம் ஆச்சு? இங்கே ஒரு 3 மாதம், இங்கே ஒரு 12 மாதம், 15 மாதத்துக்குரிய சேலரி 75,000 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 4,80,000 + 75,000 போட்டால் 5,55,000 சேலரி எடுத்துங்கன்னு சார்னு கொடுத்துட்டேன், அலாங் வித் அரியர். ஓகே, கரண்ட் ப்ரீவியஸ் இயருடைய 60,000 ரூபாய், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15,000 3 மாதத்துக்குரிய சேர்த்து 75,000 சேர்த்து கொடுத்துட்டேன். அப்போ சேலரி வந்து உங்களுக்கு 5,50,000 வந்துருச்சு. வாட் இஸ் டேக்ஸபிள் அமௌண்ட்? அப் டு 5 lakhs வரைக்கும் 12,500. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 55,000 இல்லையா?
5.5 lakhsல up to 5 lakhs வரைக்கும் 12,500. அதுக்கு மேலே இருக்கிற 5,000க்கு 55,000க்கு எவ்வளோ 20% 11,000. So total 23,500 will be your tax amount. 23,500 will be the taxable value. ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்தந்த வருஷமே கட்டியிருந்தா எப்படி நடந்திருக்கும். மொதல் வருஷம் நில்லு, இங்கே வந்து 4,80,000 rupees. இந்த இன்க்ரிமெண்ட் 3 மாதத்துக்குரியது 15,000 இங்கே நான் சேர்க்குறேன். சேர்த்தா எவ்வளோ வருது 4,95,000. 4,95,000 இருந்தால் அப் டு 5 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, நில் இல்லையா. ஸோ 2.5 lakhs வந்து 5 lakhs வரைக்கும் 5% 12,500. பட் 5 lakhs கீழே இருந்துச்சுன்னா 12,500 வரைக்கும் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A will be eligible. அந்த 12,500 நீங்கள் செப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நோ டாக்ஸஸ் லெவியபிள். இப்போ கரண்ட் இயரில் வந்து 4,80,000 ரெகுலர் சேலரி. இந்த வருஷத்துக்குரிய அரியர் சேலரி வந்து கிட்டத்தட்ட 12 மாதத்துக்குரியது சேரப்போது. 12 × 5,000 12 60,000 ரூபாய் சேருது. இப்போ வந்து 5,40,000 வருது. நான் வாட் இஸ் டாக்ஸ் இயர் 5.4 lakhs வரும்போது அப் டு 5 lakhs வரைக்கும் நில் டேக்ஸு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 40,000 rupees இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும் 20%. எவ்வளோ வருது 20%? 8,000 rupees. ஓகே, ஐ ஹவ் நாட் கால்குலேட்டட் ஆர் இன்க்ளூடட் தி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ், அது இல்லாமலே போட்டிருக்கிறேன், அதே போட்டுக்கலாம். 8,000 rupees. இவர் என்ன சொல்கிறாரு, சார் 2 வருஷத்துக்கு சேர்த்து 8,000 ரூபாய் சார் கட்டியிருப்பேன், ஆனால் நீங்கள் அரியர் இப்போ மொத்தமாக இப்போ கொடுத்ததுனால 23,500 கட்ட வேண்டியதாக போயிடுச்சு சார் அப்படின்றாங்க. அப்படியா, அந்த 23,500லேருந்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எக்ஸஸாக கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ இருக்கு 15,500 இருக்குல்ல, அதான் ரிலீஃபாக கொடுத்துட்றேன். திஸ் இஸ் கால் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 class 1. அப்போ the ultimate tax payable by you is 8,000 plus health and education cess will be addable on this. Is that clear? So 7-8 வருஷத்துடைய சேலரி மொத்தமாக இப்போ வரும்போது you will be falling under the higher tax bracket. You will be falling under higher tax bracket. 5% கட்டுறதுக்கும் 30% டேக்ஸ் பிராக்கெட்ல வந்து கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா. அப்போ என்ன சொல்றாரு, ஆஸ் பர் த ரெகுலர் கேல்குலேஷன் என்ன வருதுன்னு பாருங்க, அந்தந்த வருஷமே இதை நீங்கள் ரிசீவ் பண்ண மாதிரி இருந்திருந்தால் என்ன டேக்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. 2 டேக்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இஃப் யூ ஆர் சப்போஸ் டு பே மோர் டியூ டு த பேமெண்ட் ஆன் ரெசிட் பேசிஸ், அந்த எக்ஸஸ் பேமெண்ட்டை உங்களுக்கு ரிலீஃபாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது ஏன் நான் சிங்கர் அகாடமி புக்கில் சேர்க்கலாம்னா, கிட்டத்தட்ட ஒரு சிஏ புக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வருஷத்துடைய அரியரை சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ 7-8 வருஷத்துல என்னென்ன டேக்ஸ் ரேட் இருக்குங்கிறது தனியாக ஒரு புக்கில் கொடுத்துருக்குறோம். அந்த கேல்குலேஷனே பெருசாக இருக்கும். ப்ராக்டிகலி யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் தட் கொஸ்டின் இன் யுவர் எக்ஸாம்ஸ், பட் அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 class 1. 89 class 1ல ஒரு ரிலீஃபை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இஸ் தட் கிளியர்? ஹோப். செக்ஷன் 15 நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இங்கே டீட்டெயிலாக. எக்ஸாமில் எழுதும்போது டியூ ஆர் ரெசிட் விச் எவர் இஸ் எர்லியர், பாயிண்ட் நம்பர் 1. salary in advance is taxable on receipt basis, point number 2. arrear salary is taxable on receipt basis provided இதுக்கு மட்டும் if it is not taxed earlier அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்துங்க. அண்ட் லாஸ்ட் 2 advance and arrear இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் த சான்ஸ் டு கெட் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 class 1. செக்ஷன் 89 class 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆன் ரெசிட் பேசிஸில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணும்போது எவ்வளோ வருது, ரெசிட் பேசிஸ் இல்லாமல் அந்த அரியரோ அட்வான்ஸோ எந்தெந்த பீரியடுக்கு வர வேண்டியது இருக்கோ அந்தந்த பீரியட்லேயே சேர்த்திருந்தால் என்ன மாதிரி இருக்கும்னு பாருங்கள். ஸோ ரெண்டுக்குள்ள டேக்ஸ் டியூ டு பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆன் ரெசிட் பேசிஸ் சீம்ஸ் டு பி ஹையர் அப்படின்னு சொன்னாக்க அந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரிலீஃபாக டிடக்ஷன் கொடுத்துட்றாங்க டேக்ஸில் இந்த ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 class 1. ஸோ பேலன்ஸ் யூ கேன் பே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு உங்களுக்கு, அரியர் வைக்காமல் பாஸ் பண்ணணும்னு தெரியணும். அரியர் வைக்காமல் பாஸ் பண்ணணும்னா அரியர் வைக்காமல் படிக்கணும். இன்னைக்குரிய சப்ஜெக்ட் இன்னைக்குள்ளார படிங்க. ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே கூடாதுங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் வரதான் செய்யும். அப்படி டென்ஷன் வரலாம் அந்த கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஓகே, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் நம்பி பாஸ் பண்ணிட்டு சிஎம்ஏ இன்டர் அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு வந்து உட்காந்திங்கன்னா வேறு மாதிரி. சிஏ ஃபவுண்டேஷன் குவைட் பிட் ஓகே, பட் சிஎம்ஏ இன்டருக்கும் ஃபவுண்டேஷன் சம்மந்தமே கிடையாது. ஓகே, அந்த ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு நானும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மதப்பில் தெரிஞ்சிங்கன்னா கூப்பிட்டு வச்சு மண்டையில் குட்டுவாங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்து. உங்களுக்கு அது மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டு வந்து ஆக்சுவலி நான் ஸ்டூடெண்ட்டாக நான் ஜாயின் பண்ணும்போதே கொஞ்சம் ஏஜ்டு
and having some qualifications. MCom, B.Ed, PGDCA was my qualification, and handling the classes for the BCom level at the time. I joined CME Inter. அதனால் எனக்கு கொஞ்சம் நல்லாவே பண்ணிவிடுவேன் ஓரளவுக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணியிருந்துச்சு. செகண்ட் குரூப்லாம் கேஷுவலாக பண்ணேன். ஃபைனல் பண்ணும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். காலேஜில் கிளாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். காலேஜில் லெக்சர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டு எக்ஸாமுக்கு போயிருக்கிறேன். ஓகே, 3 மணிக்கு காலேஜ் முடியும் எங்களுக்கு. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்கு ஸ்டாஃப் வெளியே வரலாம். நான் வந்து 1 மணி நேரம் பர்மிஷன் 2 மணி. எங்கே போனோம்? நான் ஒர்க் பண்ணது இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற காலேஜ், ஆண்டவன் காலேஜ். பட் ஒர்க் பண்ண மீன்ஸ் கிளாஸ் எடுக்க வேண்டியது ஜவஹர்லால் காலேஜ், எக்ஸாம் எழுதுறது. அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் போகும். ஐ வாஸ் ரேஷ் டிரைவர் பை த டைம். ஒன்ஸ் ஐ மெட் வித் ஆக்சிடென்ட், தேர் ஆஃப்டர் ஐ பிகம் சேஃப் டிரைவர் நவ். ஓகே, எனியோ நான் டிரைவிங் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். காரில் அதே மாதிரி ரேஷாக தான் இருக்கும். ஓகே, எனியோ தட்ஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ அப்படின்னா அந்த 20 மினிட்ஸில் நான் வந்து இதுக்கு போகணும், ஜவஹர்லால் காலேஜுக்கு. அதுக்காக என்ன பண்ணுவேன், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு பர்மிஷன் கேட்பேன். 1 மணி நேரம் தான் என்ன பர்மிஷன் அப்படிம்பேன். எனக்கு 2 மணி நேரம் கொடுக்கும். 2 மணி நேரத்துக்கு பேர் பர்மிஷன் கிடையாது, ½ டே லீவும்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக. ஸோ தென் பிரின்ஸிபல் பார்த்தார், வைஸ் பிரின்ஸிபல் பார்த்தார் அப்படி வாக்கிங்கில். நீ என்ன இன்னைக்கு மதியம் எக்ஸாம் சொன்னேன்ல அப்படின்னார். நான் ஐ வாஸ் வெரி ஜூனியர் பை த டைம். அண்ட் நீ என்ன எக்ஸாம் சொன்ன, அவங்களாம் ஏஜ் எக்ஸாம் சொன்ன இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன். ஆமாம் சார், பர்மிஷன் இருக்குல்ல அப்படின்னா, டைம் இருக்குல்லண்ணா. ஒரு அரை நாள் முன்னாடியே போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் லாஸ் ஆஃப் பே எல்லாம் சொல்லுவானுங்க, கிரெடிபிலிட்டி போகும், கடுப்பாக வரும். அது ரிசைன் பண்ணிட்டு நான் இண்டிபெண்டன்ட் வந்துட்டேன். அது வேறு விஷயம், ரைட். ஸோ தென் ஐ ஜஸ்ட் தாட் இது போதும் எனக்கு வச்சுட்டு கிளம்புனேன். ஹெச்ஓடி பார்த்துட்டு, நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய இஷ்யூவோட வந்தாங்க, அதுக்கு தான் ரிசார்ட் பண்ணிருந்தேன். ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும், நீ கிளம்புறியா, உனக்கு சிஎம்ஏ எக்ஸாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். போன நேரம் எக்ஸாமுக்கு எழுதுனேன். I cleared in both the groups casually, just like a single attempt, but moderate mark, high markலாம் வாங்கல. பட் ஃபஸ்ட்டு டென்ஷன் வந்து குரூப் 1. ஒரு ஃபஸ்ட்டு குரூப், அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எக்ஸாம் கிடையாது, இது வேறு எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுறது இந்த ஃபஸ்ட்டு குரூப். அந்த ஒரு ஃபஸ்ட்டு குரூப்பை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் பாஸ் தான். You are repeating the same success story for the next groups, and you will become cost accountant or chartered accountant, whatever it may be. It's quite a bit easier. பட் ஒரு குரூப்புக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களே, that's really செக்ஸ் யுவர் பேஷன்ஸ் அண்ட் டென்ஷன் அண்ட் எவ்ரிதிங். இப்போ காலேஜில் நான் ஸ்டூடெண்ட்டாக படிக்கும்போது குரூப் 1 அஃப்கோர்ஸ் ஐ கிளியர்ட், பட் லாட்ஸ் ஆஃப் டென்ஷன். குரூப் 2லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டு. ஐ நெவர் பாதர் அபவுட் தட். த கொஸ்டின் பேப்பர் சீம்ஸ் டு பிரிட்டி சிம்பிள். ரொம்ப கேஷுவலாக தான் ஹேண்டில் பண்ணேன். அப்போ என்னுடைய டீச்சர் ஒருத்தர் சொல்லுவார், அவர் வந்து ட்ரிபிள் ஓகே, சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் 3 முடிச்சிட்டாரு. எம்ஃபில், எம்காம், எம்பிஏ வாஸ் இஸ் குவாலிஃபிகேஷன். அவர் வந்தார், ஸ்ரீதர் கொஷின் பேப்பர்னால் எப்படி இருக்கணும்ல, அந்த ஜெயின்ட் வீல் அப்படி ஸ்லோவாக மேலே போயிட்டு அப்படியே எல்லாம் கை தட்டுவாங்க பாரு, ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் சரணம் ஒரு இறக்கும் வாங்க பாருங்க, வயிற்றில் புளியை கரைக்கும்ல. அது மாதிரி இந்த மொமெண்ட் சிஏ ஜாயின் பண்ணோன்னே சந்தோஷமாக நானும் சிஏ பண்ணுறேன்ப்பா. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே ஒரு புளியை கரைக்கணும்ல வயிற்றில். அப்படி இல்லைன்னா அது ஒரு திருளே இல்லைப்பா கொஷின் பேப்பர். அப்படி இல்லைன்னா அந்த கொஷின் பேப்பருக்கு என்ன மரியாதை, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ன மரியாதை? சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா அப்படி இருக்கணும்ல, இந்த முறை கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு அதுலேயே பல பேர் காலி. ஸோ அது மாதிரி அந்த திருள் இல்லைன்னா இட்ஸ் நாட் அன் எக்ஸாம். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் சக்ஸஸ் தான். ஓகே, உங்களுடைய மென்டல் இமோஷன்ஸு அண்ட் யுவர் டைவர்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். என்னெல்லாம் டைம் ஈட்டர்ஸோ அதெல்லாம் கட் பண்ணுங்கள். என்னெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸை ஸ்பாயில் பண்ணுமோ அதெல்லாம் கட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூ ஆர் பீயிங் த மாஸ்டர் ஓவர் யுவர் பாடி அண்ட் மைண்ட், சேனலைசிங் யுவர் பாடி அண்ட் மைண்ட் டுவர்ட்ஸ் ரீச்சிங் த கோல். That goal is so hard one. So to reach that, such a diversion is required. Diverting to that is required. So அந்த அளவுக்கு உங்களோட பாடியை வந்து நீங்கள் வந்து பாடியும் மைண்டையும் நீங்கள் ஷார்ப்பன் பண்ணிக்கணும். ஸோ யூ வில் பி த மாஸ்டர் ஓவர் யுவர் பாடி அண்ட் மைண்ட். ஓகே, தூங்கிட்டு எப்போ எந்திரிப்போனே தெரியாது. நாளைக்கு 8 மணிக்கு எந்திரிக்கலாம், அலாரம் வச்சு 5 மணிக்கு நான் நாளையிலேருந்து எந்திரிச்சு படிப்பேன். அலாரம் வைப்பீங்க 5 மணிக்கு. அதுக்கப்புறம் எத்தனை அலாரம் வச்சாலும் ஆஃப் பண்ணுறது. சில பேர் 4-5 அலாரம் சேர்த்து வைப்பாங்க. 5 மணிக்கு, 5:05க்கு, 5:10க்கு, எல்லா அலாரையும் எழுப்பி அதை ஆஃப் பண்ணுறது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் நடந்துருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கெட் அப் அட் 5 o'clock, யூ ஹேவ் டு கெட் அப் பை 5 o'clock. எத்தனை பேருக்கு அந்த இது வந்திருக்கு? நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும், அலாரம் வைக்கக்கூடாதுன்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த மாதிரி இருக்கா?
2 மணிக்கு எந்திரிக்கணும். Okay. So I was having that practice also sometimes. 2 மணிக்கு எந்திரிக்கணுமா 2 மணிக்கு எந்திரிப்பேன், 3 மணிக்கு எந்திரிக்கணும் எழுந்திருப்பேன். இப்பெல்லாம் விட்டேன், ஓ தூங்குவோம். நானா எனக்கு எப்போ முடிப்பு வருதோ அப்போ தான் எந்திரிக்கணும். ஓகே, I want to enjoy my relaxed life. I strained a lot earlier, so I want to enjoy my life relaxed. ஓகே, ரிலாக்ஸ்டாக காலையில் எனக்கு எப்போ தூக்கம் தெரியுதோ அப்போ தான் எந்திரிப்பேன். ஓகே, நினச்சா பண்ணுவேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதெல்லாம் பண்ணியாச்சு, ரொம்ப டயர்ட் ஆகிடுது அது ஒரு பீரியட்லலாம். அதெல்லாம் அந்த வேகம் இருக்கும்போதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஆஸ் கெட்டிங் ஏஜ் ஐ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ் ஓவர் மை ஸ்டாமினா அண்ட் பாடி அண்ட் ஆல். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது ஜஸ்ட் திங்க் ஓவர் உங்களுடைய ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து உங்கள் மென்டல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார் பாசிங் த ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ். நான் அதான் சிம்பிளாக சொல்லுவேன், காலையில் ஒரு 1 hour வாக்கிங் போங்க, ஹாவ் த வீடியோஸ் வித் யூ அண்ட் லிசன் த லெக்சர். ஸ்பீடப் பண்ணுங்கள், 1 hour 1.5 hours 1.5 times வீடியோ ஸ்பீடப் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப. இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ தேட் அண்ட் எவ்ரி திங் வில் பி இன் யுவர் மைண்ட். கட் ஷார்ட் ஆல் ஆஃப் யுவர் அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்றைக்கு வந்து ஃபிட்னஸுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வாக் பண்ணுறீங்க, இல்லை வாக்கிங் டெய்லி 1 hour or 2 hours வாக்கிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு ஒர்க்கிங்கே வேறு மாதிரி மாறும். ஓகே, ஸோ அந்த ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அன்லெஸ் யூ ஹேவ் த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் யூ கேனாட் கான்சன்ட்ரேட் ஆன் தட். உங்களே அறியாமல் டயர்ட் ஆகிடுவீங்க. டயர்ட் ஆகிடுச்சுன்னா பாடி வீக் ஆச்சுன்னா உங்கள் மைண்ட் வீக் ஆகும். மைண்ட் வீக் ஆச்சுன்னா அது படிக்க முடியாது. ஓகே, ஸ்டாமினா வேணும். ஓகே, I could still remember once I stretched my working hours for 36 non-stop hours for one of my commitment. ஒரு கமிட்மெண்ட்டுக்கு 36 மணி நேரம் நான்-ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுறேன். தூங்கவும் கூட இல்லை, அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 36 மணி நேரம் முடிஞ்சதுக்கு வந்து தூங்கினேன் பாருங்கள், ஒரு 14 மணி நேரம் தூங்கினேன். ஸோ இஃப் யூ வாண்ட் தென் யூ கேன் ஸ்ட்ரெச். அந்த ஸ்டாமினா உங்களுக்கு உட்காந்து அங்கே முதுகு வலிக்குது சார், இங்கே கண் வலிக்குது சார் அப்படின்னா அப்புறம் என்ன, இதெல்லாம் ஸ்டாமினாவில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மென்டலாக உங்களை அஃபெக்ட் ஆக்கும் பல விஷயங்கள், உடச்சிட்டு வாங்க அதுலேருந்து. ஓகே, that spoils your mind also. நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் ஆச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உடனே கேட்பாங்க, நீ கேட்குறானோ இல்லையோ உங்கள் மைண்டில் வரும், அவன் கேட்டுருவானா இவன் கேட்டுருவானா, அவனெல்லாம் கட் பண்ணி விடுங்க, கேட்டால் தான் என்ன. ஓகே, ஸோ அதனால் கேட்குறவங்க கேட்டு தான் இருப்பாங்க. ஸோ யூ லீஸ்ட் பாதர் அபவுட் தோஸ் நெகட்டிவ் தாட்ஸ். ஃபோக்கஸ் சீரியஸ்லி, எதுவாக இருந்தாலும் சரி திரும்ப 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 படிங்க, யூ கேன் இம்ப்ரூவ். நான் இங்கே 3 பாயிண்ட்ஸ் சொன்னேன். லாஸ்ட் மேட்ச்சில் இருக்க மெட்டீரியலுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் பார்த்தா டிஃப்ரென்ஸ் இருக்கும். யார் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறேன், இப்போ ஃபைனலுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன், முடிய மாட்டேங்குது. சில சமயம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். ஐம் ஆல்சோ பீங் ஹியூமன் பீங் லைக் யூ நோ. சில சமயம் ஃப்ரஸ்ட்ரேட் யோசிப்பேன், இது தேவையாது, இது திரும்ப திரும்ப இதே தான் படிச்சுட்டு உட்காந்துருக்கு, இதே எத்தனை வருஷம் படிக்கிறது அப்படின்லாம் தோணும். அதாவது இன்டலெக்சுவலாக என்னோடய லைஃப் பெட்டர்மெண்ட் நோக்கி போதானே இல்லை. இப்போ உங்களுக்குன்னா வேணும், பாஸ் பண்ணுவீங்க, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போவீங்க, சம்பாதிப்பீங்க. எனக்கு இன்னும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, போதுமானது இருக்குது. ஐ எம் பிரிட்டி ஹாப்பி வித் தட். ரைட், ஈவன் ஸ்மால் மணி இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ, பட் அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் த பிக் ஆம்பிஷன். ஓகே, ஸோ பிக் ஆம்பிஷன்ஸ் இருக்குது, ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட் ஆல்சோ, நோ இஷ்யூஸ். பட் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ எம் ரெடி. என்ன படிக்கிறோமோ நாளைக்கு தூக்கி குப்பையில் போட்டு புதுசாக ஒன்று கொண்டு வரும், அதை படின்னு என்ன அர்த்தம்? நியூஸ் பேப்பரை நான் படிச்சுட்டு இருந்தால் அது ஃபுல்லிஷ் தானே. இது இன்டெலெக்சுவலி தெர் இஸ் நோ எனி க்ரோத். பட் anyhow it's my duty, I am doing it honestly from my heart, that's all. Okay, so ஈவினிங் ஒரு 4 மணி நேரம் என்னோட கிளாஸ் இருக்கும். ஃபைனலுக்கு இன்டருக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். ஃபவுண்டேஷன் வந்தால் அது ஒரு 1.5 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணுவோம், 1.25 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம், அவ்வளோதான். ஆனால் 4 to 5 hours I am preparing the material. So the preparation of material is taking up lots of chunk of my effective working hour. ஓகே, ஒரு பேட்சுக்கு இன்னொரு பேட்சுக்கு மெட்டீரியல் மாறும். இப்போ கூட சில விஷயங்கள் வந்து போன பேட்சில் இருக்கிறது இப்போ மாற்றும் போது அதுலேயும் நான் இன்னும் ஃபைன் டியூன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். என்ன யோசிக்கிறேன்னா, நான் பேசி முடித்த பிறகு இது உங்கள் மைண்ட்லேருந்து வெளியே போகக்கூடாது. என் மைண்ட்லேருந்து சில சமயம் வெளியே போயிடுது, அப்புறம் உங்கள் மைண்டில் எப்படி வைக்கிறது? ஸோ இதெல்லாமே யோசிக்கும் போது இந்த கான்டென்ட் வந்து டெவலப் ஆகுது. ஓகே, ஒர்க் சீரியஸ்லி, இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போங்க. ஓகே, எக்ஸாம் அட்டெம்ப்டில் போயிடுச்சா, நோ நீட் டு ஒரி அபவுட் தட். ஓகே, என்ன காரணம்? கண்டென்ட் இஸ் தேர். ஆல்ரெடி ஒரு 20 or 25% முடிச்சிருப்பீங்க.
இன்னும் 25% or 30% இம்ப்ரூவ் பண்ணுங்க. யூ ஹேவ் த லக் டு கிளியர் த நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் இட்ஸ். எக்ஸாம் எழுதின பிறகு இமீடியட்டாக யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன். ரொம்ப பேர் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. யூ ஹேவ் டு டூ ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன். அந்த டென்ஷன் வரும். மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்க. மாடல் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு தெரியும். மாடல் எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஒரு 3 மணி நேரம் கொஸ்டின் பேப்பர் உங்களால் 3 மணி நேரத்தில் முடிக்க முடியாது. அப்புறமேட்டு தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பிஹெச்டி பண்ணும்போது என்னுடைய கைடு கிட்ட போய் கேட்குறேன், நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா. அப்படியே கொஞ்சம் அவர் ரொம்ப ரசிப்பார். ஆஸ் அ கேண்டிடேட் நீ என்ன பேசுகிறியோ எல்லாத்தையும் கேட்பார். அப்படியே எல்லாம் கேட்டுட்டு கடைசி சொன்னார், நீ பிஹெச்டி முடிக்கணுமா இல்லை ரிட்டையர் ஆகணுமா அப்படின்னா. என்ன சார் சொல்கிறீங்க? நீ சொன்னதெல்லாம் செய்கிறதுக்கு மினிமம் 20-30 வருஷம் ஆகும்ப்பா. பிஹெச்டி முடிக்கிற 4 வருஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்கன்னாரு. அப்போ அப்படின்னு டிஃபைன் ஒன்லி 3 பாயிண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட்ஸை விட்டு வெளியே எது இருந்தாலும் அது உண்டு கிடையாது. ஓகே, 3 பாயிண்ட்ஸ் அதை விட்டு எது இருந்தாலும் உண்டு கிடையாது. சார் 10 பாயிண்ட், நோ 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 நோ, ஒன்லி 3 பாயிண்ட்ஸ். சொன்ன மாதிரியே அந்த 3 பாயிண்ட் முடிக்கிறதுக்குள்ள நான் நாக்கு தள்ளிட்டேன். 4 வருஷத்தில் முடிக்க வேண்டியது 5வது வருஷம் என்னோட லாஸ்ட் இயரில் தான் முடிக்கிறேன். ஓகே, டாக்டரேட் படித்தது வேறு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. ஓகே, டாக்டரேட் படித்தது வேறு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. சிஎம்ஏ வேறு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. சிஎம்ஏ வந்து எப்படி பண்ணேன்னா ரீடிங் டென்ஷன் ஜாஸ்தி இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் டென்ஷன் ஜாஸ்தி இருந்துச்சு. பிஹெச்டியை பொறுத்த வரைக்கும் வேஷ் தட் தாட்டை நேரோ டவுன் பண்ண வேண்டியதாக போச்சு. இது மட்டும்தான் எனக்கு வேணும், இந்த 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் தவிர எந்த பாயிண்ட்டு தான் எனக்கு தேவை. ஸோ அந்த நேரத்துக்குள்ளே அந்த 3 பாயிண்ட் தான் என்னால் முடிக்க முடியும்னா அந்த 3 பாயிண்ட் மட்டும் தான் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் கைட் பண்ணார். ரொம்ப அட்டாச்மெண்ட் கைட் பண்ணார் என்னோட கைடு. ஸோ ஐ ரியலி லேர்ன்ட் தட் ஒன் ஆல்சோ. அப்போ 4 பேப்பர் எடுக்கிறீங்களா, 4 பேப்பர் மட்டும்தான். அந்த 4 பேப்பரில் எக்ஸாமில் என்ன முக்கியம்? எக்ஸாமில் என்ன முக்கியம்? ஓகே, ஒரு 3 சாப்டர், 8 சாப்டரில் 3 சாப்டர் மாஸ்டராக இருந்தால் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 40+. 3 சாப்டர். டேக்ஸில் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு வச்சிங்களேன். 3 சாப்டர் டேக்ஸ் தான் ஃபுல்லாக படித்தாகணும்னு சொல்கிறேன். அக்கௌண்ட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் சாப்டர்ஸ் எடுக்கலாம். அதனால் 3 சாப்டர் 4 சாப்டர் பார்த்தா 40 மார்க் கிட்ட வந்துடும். 35 45 வருதுன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் பாஸ் பண்ணிடலாம் அந்த அமௌண்ட். அதுக்கு மேலே ஒரு 10-20 தான் நீங்கள் பிளான் பண்ண முடியும். இந்த 100 out of 100 வாங்கின குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா 100 out of 100 உட்காந்துருப்பாங்க. அதுலேயே பாதி அவுட்டு. ஏன்னா 100 மார்க்ஸில் நீங்கள் 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணவே முடியாது. 10 மார்க் உங்களால் 20 மார்க் அட்டன் பண்ணவே முடியாது. One of my students who secured all India topper in her inter. ஓகே, மஞ்சரி தீபன் பேர் அந்த பொண்ணு, ஆல் இண்டியா டாப்பர். ஃபைனல் முடிச்சுட்டு என்னை வந்து பார்க்கும்போது கேட்டேன் எப்படி பண்ண அப்படின்னா, சார் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் விஎஸ் டேட்டி புக்கு சிஏ மெட்டீரியல் ரேப்பர் டு ரேப்பர் ஐ வாஸ் தரோம். எது கேட்டாலும் சொல்ல முடியும் இந்த புக்கில். ஆனால் கொஷின் பேப்பர் பார்த்தேன், 67 மார்க்கு மட்டும்தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். பேலன்ஸ் 33% மார்க் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல சார். அப்புறம் என்ன பண்ணேன், இந்த 67 என்ன மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் அதை பண்ணேன். ஐ காட் 50 அரௌண்ட். ஐ கிளியர் தட் எக்ஸாம்ஸ். கிளியர் குரூப் 3 குரூப் 4 2 குரூப்பும் ஃபைனலில் 2 குரூப்பும் சேர்த்து சிங்கிள் அட்டெம்ப்ட், இன்டரில் சிங்கிள் அட்டெம்ப்ட், பட் ஆல் இண்டியா டாப்பர். இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை அதுதான். 100 மார்க்கில் 35 மார்க் எங்கே வந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் டாப்பரு, காலேஜ் டாப்பரு. காலேஜில் வந்து ஒரு முறை உட்காந்து ஃபவுண்டேஷன் படிக்கும் போதுலேருந்து என்கிட்ட தான் படிச்சிருந்தா. ஃபைனல் வரும்போது அப்போ நான் ஃபைனலுக்குலாம் கிளாஸ் எடுக்கல. ஷி வென்ட் டு சென்னை ஃபார் ஆர்டிகல்ஷிப் அண்ட் அதர் திங். ஃபவுண்டேஷன் என்கிட்ட படிக்கும்போது ஸோ பிளேஃபுல் அண்ட் ஸோ ஃபேமிலி அட்டாச்ட். இந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கிறா ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து. நான் பார்த்தேன், என்ன ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கு? மார்க் குறைஞ்சி போச்சு சார். எவ்வளோ மார்க் அப்படின்னு? 94 சார். 94ஆ? எவ்வளோக்குண்ணே? 100க்குண்ணே. நான் வாங்குறேன் 40-45 தான் வாங்கிருக்கேன். இங்கே கேங் இருக்க எல்லாமே அவ்வளோதான் வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏறிச்சு போ முன்னாடி. இதில் வர அழுவ உனக்கு சார் 3 மார்க் போயிடுச்சு சார், நீ கிளம்ப முறை திட்டு வாங்கிட்டு போன. ரொம்ப சோம. சரி, ஏதோ கன்சோல் பண்ணலான்னு பார்த்தா இது மாதிரி நம்ம வந்துட்டு பெரிய எத்தனை என்ன ஆகட்டும். அப்புறமேட்டு இந்த பொண்ணு ஃபைனலுக்கு வந்து சொன்னது, ஐ வாஸ் நவ் ஐ எம் வெரி பிரிட்டி கிளியர் சார். Anyway, I cannot go for 100 marks. Strategically, I have to score the best mark. So, 4 பேப்பர்லையும் நீங்கள் 60 மார்க்கு ஸ்கோர் பண்ணுங்க.
அவ்வளோதான். இதான் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இதுதான். இதை விட்டு நீங்கள் வேறு எந்த மெத்தடில் போனாலும் கஷ்டம். அந்த 60 மார்க்கில் 2 பார்ட்டாக பிரிங்க. ஃபர்ஸ்ட் 1.5 hours, next 1.5 hours. First 1.5 hours and next 1.5 hours. First 1.5 hoursல 40 marks score பண்ண போகும். Anywhere between 30 to 40. Anywhere between 30 to 40. First 1.5 hours. 15 marks question. 2-3 முடிச்சிருக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு 15 marks question. 1.5 மணி நேரத்துக்கு 15 marks question முடிச்சா 40 மார்க் வரும். 1-2 நம்ம தெரிஞ்சு போயும் தப்பாக வாய்ப்பு இருக்கு. அதனால 30 மார்க், 30லேருந்து 40 வாங்கணும். அடுத்த 1.5 மணி நேரத்தில் யுவர் ஸ்கோரிங் ரெக்குயர்மெண்ட் இஸ் ஒன்லி 20 to 30. ஓகே, இது எல்லாத்துலேயும் வச்சுங்க. நம்ம நேரத்துக்கு ஏதாவது ஒரு பேப்பர் விட்டு உண்டுலன்னு பண்ணுவான் பாருங்க, அதில் முதல்ல 20 தான் வரும், 20-25 தான் வந்திருக்கும். பேலன்ஸ் 15 வாங்குங்க, 40 மார்க் உங்களுக்கு கேரண்டியாக வருமா? ஹாப்பி வித் தட். 2 பேப்பரில் அந்த மாதிரி ஒஸ்ட் சினாரியோவில் 40, மிச்சம் 2 சினாரியோவில் ஏதோ ஒரு சினாரியோவில் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ யூ காட் இட் கம்ப்ளீட் எக்ஸாம்டட் மார்க், மீன்ஸ் ஆக்ரிகேட் வந்துடும், வெளியே வந்துடலாம். இந்த 60 மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. 100 மார்க்கில் 80 மார்க் அட்டன் பண்ணி நீங்கள் 60 வாங்கலாம். ஈவன் 70 மார்க் அட்டன் பண்ணி 40 வாங்கலாம். ஈவன் சில 60 அட்டன் பண்ணி 40 வாங்கலாம். இப்போ இந்த பொண்ணு சொன்ன இல்லையா, ஷி இஸ் ஏபிள் டு ரைட் ஒன்லி 67. எனக்கு அது மாதிரி எஃப்எம்ல ஒரு முறை ஐ குட் ஆன்சர் ஒன்லி ஃபார் 63 மார்க்ஸுக்கு தான் எழுதவே முடிஞ்சது. அவ்வளோதான் எழுத முடிஞ்சது. பட் ஐ கிளியர் தட் பேப்பர். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் பாஸ் 40. ஏதோ ஒரு பேப்பர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருங்களா, அதில் வெளியே வந்துடணும். த சேலஞ்சிங் பேப்பர் இஸ் நாட் a challenging one for you, it's challenging for all. அப்படின்னா there may be chances of liberal valuation of that stick paper. So you no need to worry about that. So do that honestly. So last question, இந்த லாஸ்ட் கொஸ்டினோட நம்ம இதுக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரைட், 15 நம்ம முடிச்சிடலாம். இந்த கொஸ்டினையும் லாஸ்ட் ஒன்னையும் முடிச்சிடலாம். 17 அதுக்கு அடுத்ததெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் taxable year, applicability of relief under section 89. So I have given a small note how to prepare and how to focus your papers அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன். If A draws his salary in advance for the month of April 2025 in the month of March, ஏப்ரலோட இது 25லேயே வாங்கிட்டீங்க, மார்ச்லேயே வாங்கிட்டீங்கன்னா taxable in the previous year 24-25 and relief under section 89 உண்டா? எஸ், அட்வான்ஸுக்கும் அரியருக்கும் உண்டு. If the salary due for 25 is received by A later on in the month of April, salary due, okay, இது அரியர்லாம் கிடையாது. அப்படின்னா ரெசிட் பேசிஸ் ப்ரீவியஸ் இயர் 24-25ல taxable தான். This is taxable on receipt basis, taxable on due basis, sorry, due or receipt, whichever is earlier. If the pay commission recommends salary revision with the retrospective effect as per the revision, arrear salary 24,000 in the previous year 23-24 is received in 24-25. இந்த arrear salary எப்போ வந்து சேருது? current previous year வருது. So it is taxable only in the year of receipts. Okay, on receipt is taxable. On receipt is taxable provided not taxed earlier, not taxed earlier. Earlier na on due basis, earlier on due basis. And of course arrear advance வந்துச்சுனாலே உங்களுக்கு என்ன உண்டு? relief under section 89 உண்டு. இது normal salary. So we have seen one advance case, one arrear case and one normal case. Advance வரும்போது on receipt it is taxable, 89 class 1 is applicable. Arrear வரும்போது on receipt and later period is taxable provided if it is not taxed earlier on due basis. But இதுக்கும் 89 class 1 relief உண்டு. Regular salary வரும்போது due date or receipt date ரெண்டுல whichever is earlier அந்த வருஷத்துல இது taxable மாறிடும். Is that clear? இது எக்ஸாம்ல கேட்ட question. Now I just finish off explaining one more term here regarding the advance salary. Now
salary in advance சொல்றாங்க இல்லையா, அதுனா என்ன? salary in advance. salary in advance தான் taxable as salary on what? on receipt, and that too relief under section 89 clause 1 will be applicable. advance against salary அப்படிங்கிறது a type of loan. okay, salary in advance வேற, advance against salary வேற. salary in advance அப்படின்னு சொன்னாக்க எனக்கு வர வேண்டிய salary முன்னாடியே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டால் அது பேர் salary in advance. சார் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க, லோன் கொடுங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, மாதம் மாதம் என்னுடைய சேலரியில் 500 ரூபாய் டிடெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஃபுல் சேலரி இல்லை, ஒரு பார்ட் டிடெக்ட் பண்ணிட்டே போயிடுங்க, அப்போ லோனாக வாங்கிக்கிறீங்க, அப்போ அது பேர் அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி. ஸோ லோன் இஸ் நாட் சேலரி, ஸோ இட்ஸ் நாட் டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட். இது வந்து டாக்ஸபிள் கிடையாது, நாட் சேலரி, நாட் டாக்ஸபிள். ஓகே, ஸோ மாதம் 10,000 ரூபாய் சேலரி அவருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, 31st March 2025 அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 500 ரூபா, அப்போ ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் எனக்கு அட்வான்ஸாக கொடுத்துருங்க சார், எனக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் மாதம் நீங்கள் 500 ரூபாய் டிடெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக, அப்போ எனக்கு 9,500 ரூபாய் சேலரி கொடுத்தா போதும் அப்படின்றாரு. அப்போ இந்த 6,000 ரூபாய் வந்து 24-25 டாக்ஸபிள் ஆனால் நோ, இட் இஸ் நாட் டாக்ஸபிள். இந்த இயர் ஆஃப் 24-25 இட் இஸ் ஒன்லி லோன், salary against salary, means advance against salary. So salary in advance is nothing but future salary received in advance is taxable. Advance against salary na loan is borrowed and repayment is adjusted in the future salary. அப்போ இது salary கிடையாது, not taxable. Is that clear? So with that, section 15 is over. We'll move on to section 17 in the next class. Okay, go and do constant revision of this chapter. Okay.